Okay, good. இப்போ நம்ம வந்து spherical surfaces பார்க்கலாம். Single refraction from spherical surface. Okay, right pa. So இப்போ வந்து refraction of light from single spherical surface பார்க்குறோம். Two types of spherical surface வந்து நம்மளுக்கு இருக்கு. Okay, நம்ம எப்படி வந்து two types of spherical mirrors பார்த்தோம் கரெக்டாக, concave and convex பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு two types of spherical surfaces இருக்கு. Okay, so லைட் வந்து இந்த டைரக்ஷன்லேருந்து இந்த டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட் வருது. இது வந்து ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம், லெஃப்ட் டு ரைட் வருது. ஸோ வந்து மோதும் போது லைட் வந்து லெஃப்ட் டு ரைட் மோதும் போது இது வந்து பல்ஜ்டு போர்ஷனா இல்லை ஒரு டெப்த்தான ஒரு போர்ஷனா? ஓகே, லைட் இஸ் கெட்டிங் இன்சிடென்ட் ஆன பல்ஜ்டு போர்ஷன். அப்போ அதை நம்ம என்ன சொல்லணும்? கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்ன்னு சொல்லணும். அப்படியே இதில் பாருங்கள், இந்த சர்ஃபேஸு இதில் வந்து லைட் வந்து படுது, பட் இட் இஸ் அ டெப்த்தில் ஒரு பார்ட். இது லைட் படும்போது டெப்த் உள்ள பார்ட்டில் படுது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்? கான்கேவ் சர்ஃபேஸ் அப்படின்றது we need to call. வெறும் சர்ஃபேஸ் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஏன் இது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னா, இது வந்து இந்த சர்ஃபேஸ்க்குன்னு என்ன இருக்குன்னா ஒரு சென்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்க்கும் என்ன இருக்குது? நம்மளுக்கு ஒரு சென்டர் இஸ் தேர். இப்போ இந்த சர்ஃபேஸை தனியாக பாருங்கள், இந்த சர்ஃபேஸ் தனியாக பாருங்கள். ஸோ இந்த சர்ஃபேஸில் சென்டர் வந்து இதுதான் கரெக்டாக. ஏன்னா இது ஒரு ஸ்பியர்லேருந்து இதை கட் பண்ணி எடுத்திருப்பான். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா, சென்டர்லேருந்து அந்த பவுண்ட்ரிக்கு வரையக்கூடியது என்னது? ரேடியஸ். ஆர் இஸ் அவர் ரேடியஸ். இப்போ என்ன விஷயம் அப்படின்றத பாருங்கள். ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்கும்? ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ் வில் பி தேர். புரியுதா? இட்ஸ் அ பிரின்சிபல் ஆக்சஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் வழியாக எப்படி கட் ஆகும்? இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வழியாக 90 டிகிரி கட் ஆகுது. அண்ட் இட் இஸ் மேக்கிங் இந்த இடத்த we call it as what? Pole. இது வந்து நம்மளோட ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எங்கேருந்து கட் பண்ணி எடுத்திருப்பாங்க? ஒரு ஸ்பியர்லேருந்து கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு சென்டர் இருக்குது. இங்கேருந்து அந்த சர்ஃபேஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னது? ரேடியஸ்ன்னு கூப்பிடுவோம். இப்போ வந்து ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ் நம்மளுக்கு இருக்குது. நம்ம என்னெல்லாம் ஸ்பெரிக்கல் மிரருக்கு படித்தோமோ எல்லாமே இங்கே வேலிடு, ஃபார்முலாவை தவிர. ஸோ இந்த இடத்துல இது வந்து சென்டர். ஸோ சென்டர் வழியாக நான் என்ன பண்ணுறேன்? ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஐம் கோயிங் டு கால் திஸ் as what? சென்டர்லேருந்து சர்ஃபேஸ்க்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன். இதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? பிரின்சிபல் ஆக்சிஸ். சரிப்பா, இப்போ கவனிங்க, நம்மளுக்கு சென்டர் இருக்குது, போல் இருக்குது. இப்போது ஜென்ரலாக லைட் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் வரும். ஸோ ஆப்ஜெக்ட் வில் பி இயர். எங்கே இருக்குது? ஆப்ஜெக்ட் வில் பி இயர். திஸ் இஸ் ஓ இஸ் அவர் ஆப்ஜெக்ட். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு சர்ஃபேஸ். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு மீடியமை செப்பரேட் பண்ணும். இந்த ஸ்பியர் தெரியுதா? உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? there is a sphere here. அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து μ2. அவுட் சைட் த ஸ்பியர் என்ன ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது? μ1. அதே மாதிரி இந்த இடத்துல எப்படின்னா, இதை நீங்கள் அப்படியே யூ கன்சிடர் டு பி a some sphere. உள்ளே இருக்கிற மீடியம் வந்து என்னது? μ1. இந்த சைடில் இருக்கிறது μ2. இப்போ லைட்டு வந்து இப்படி ட்ராவல் பண்ணுது, மறந்துட வேண்டாம். லைட்டு வந்து உள்ளேருந்து இப்படி வந்து படப்போகுது இந்த சர்ஃபேஸ் மேலே, இந்த கான்கேவ் சர்ஃபேஸ் மேலே லைட் வந்து இப்படி படுது. ஸோ லைட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை நம்ம எப்போ என்ன சொல்லுவோம்? μ1. எங்கே போய் சேரப்போகுது? இன்ட்டு எந்த மீடியமுக்கு போகுது அதை நம்ம μ2. அதுவும் அதே தான் இங்கேயும். லைட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் μ1 மீடியம் அண்ட் இட் நீட் டு கோ டு வாட்? மீடியம் 2, μ2. அதே மாதிரி லைட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் μ1 அண்ட் இட்ஸ் கோயிங் டு μ2. ஸோ சிபின்றது என்னது? இப்போ திஸ் இஸ் சிபி. இந்த சிபின்றதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் ரேடியஸ் ஆஃப் தட் ஸ்பியர் ஃப்ரம் வேர் திஸ் சர்ஃபேஸ் இஸ் பீன் கட். ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு கூப்பிட்றோம். சின்றது இங்கே என்னது? நம்மளுக்கு சென்டர் ஆஃப் த ஸ்பியர். μ1ன்றது என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 1. தட் இஸ் மீடியம் ஃப்ரம் வேர் த லைட் ஸ்டார்ட்ஸ். ஸோ எந்த மீடியத்துலேருந்து லைட் ஸ்டார்ட் ஆகுதோ அதை மீடியம் 1ன்னு கூப்பிட்றோம், விச் இஸ் ஹேவிங் எ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் μ1. இது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 2, medium into which light enters. ஓகே, லைட் எந்த மீடியம்குள்ளே என்டர் ஆகுதோ அது என்னது? μ2, which is second medium. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, திஸ் இஸ் போல் இல்லையா? ஸோ ஓபி டிஸ்டன்ஸை ஐ வில் கால் இட் as what? ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம மிரரில் என்ன சொன்னோம்? எல்லா டிஸ்டன்ஸுமே எங்கேருந்து மெஷர் பண்ணோம்? போலில் இருந்து தானே. இங்கேயும் எல்லா டிஸ்டன்ஸும் மெஷர்மெண்ட் வந்து போல்லேருந்து தான் பண்ணுவோம். ஓகே, இப்போ கேன் anyone say what is the distance of CP? CP, this will be equal to what? Nothing but the radius. இது வந்து ஒரு ஸ்பியர். இங்கே எடுத்தாலும் ரேடியஸ் தான், இங்கே எடுத்தாலும் இந்த லென்த்தும் ரேடியஸ் தான், இந்த லென்த்துமே என்னது? எல்லாமே ரேடியஸ் தான். ஸோ சிபியோட லென்த் இஸ் ரேடியஸ். ஸோ
ஓகே சரி இப்போ UV use the object distance measured from pole OP and image distance measured from pole. இப்போ இமேஜ் எங்கே இருக்குன்னு நம்ம இன்னும் பண்ணலை, அனாலிசிஸ் பண்ணலை. பட் இமேஜ் வந்து டிஸ்டன்ஸை வந்து வீன்னு சொல்லி கூப்பிடுவோம். சரி இப்போது இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டை தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்லையும் சொல்லியிருந்தேன். இது வந்து சென்டர், இது வந்து என்னது சம் ஸ்பியர், ஏதோ ஒரு ஜென்ரல் ஸ்பியர்னு வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கிளில் அந்த சென்டரில் இருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், சும்மா ஒரு ரேண்டமான லைன்ஸ். சென்டரில் இருந்து அந்த சர்ஃபேஸ் அவுட் சைடில் ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். இந்த லைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரியில் காஸ் ஆகும். இது வந்து முக்கியமான ஒரு ஃபேக்ட். அதாவது நல்லா கவனிங்க, இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் விச் இஸ் பாசிங் த்ரூ சென்டர். இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், இட் இஸ் பாசிங் த்ரூ சென்டர். இந்த லைன் எப்படி இருக்கும் 90 டிகிரி. எவ்ரி திங் இஸ் 90. சரிப்பா கவனிங்க, இப்போ வந்து சைன் கன்வென்ஷன். இப்போ வந்து சைன் கன்வென்ஷன் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறோம்ல, அப்போ சைன் கன்வென்ஷன் வேணும்ல. போல்லேருந்து தான் எல்லா டிஸ்டன்ஸும் மெஷர் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்பெரிக்கல் மிரர் சொன்ன மாதிரி the distance measured in light direction is taken as positive and vice versa. அதாவது நம்ம லைட் டைரக்ஷனில் டிஸ்டன்ஸ் போல்லேருந்து மெஷர் பண்ணால் it should be taken as positive. மற்றபடி ஆப்போசிட் டைரக்ஷனில் மெஷர் பண்ணால் நெகட்டிவ். தட்ஸ் வை ஐ ஹவ் ரிட்டன் vice versa. நான் சொன்னதுக்கு ஆப்போசிட் தான், இட் மீன்ஸ் vice versa மீன். ஓகே ரைட்ப்பா. இப்போ வந்து இமேஜோட கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எத்தனை மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 மெத்தட்ஸ் டு ஃபைண்ட் இமேஜ் லொக்கேஷன். ஸோ இமேஜ் லொக்கேஷனுக்கு 2 மெத்தட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஒன்று வந்து ஆஸ் யூஷுவல் ரே டயக்ராம் மெத்தட். ஓகே சிம்பிள் ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலா ஸ்னெல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு கவனிங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இந்த சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன். திஸ் இஸ் அ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இல்லையா. இது வந்து μ1 மீடியம் அண்ட் திஸ் இஸ் வாட் μ2 மீடியம். இப்போ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரெசன்ட் இயர். ஆப்ஜெக்ட்லேருந்து இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கான் விச் இஸ் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இப்போ இந்த லைன் வந்து இட்ஸ் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இட் ஷுட் மேக் வாட் 90 டிகிரி இயர். ஓகே இந்த இடத்துக்கு பேர் என்னது, இந்த லைனுக்கு பேர் யூ கால் திஸ் அஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ். கரெக்டாக இந்த இடத்த யூ கால் இட் அஸ் போல். இப்போ this is μ1 and μ2. light starts from μ1 medium and enters μ2 medium. இப்போ நான் என்ன ஸ்பெஷல் கேஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு அசியூம் தட் த μ1 is less than μ2. இட்ஸ் ஃபார் கன்வீனியன்ஸ் எக்ஸாம்பிளுக்காக ஐ ஹவ் டேக்கன் லைக் தட். இப்போ கவனிங்க, நம்ம ரே டயக்ராம் மெத்தட் பார்க்குறோம். இதில் வந்து இமேஜ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 ரேஸ் இருந்தாலே போதும், we can form the image. so this is our object இல்லையா. ஸோ ஒரு லைட் ரே நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு டேக் அ லைட் ரே which is going to make a normal incidence. அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ் வழியாகவே அனுப்பியிருக்கேன், தட் இஸ் நார்மல் இன்சிடென்ஸ். ஸோ லைட் ரே என்ன ஆகுது, அப்படியே வெளியில் வந்துடுதா, டீவியேஷன் நடக்குமா நடக்காதா. இப்போ நார்மல் இன்சிடென்ஸ்னால் ஐயோட வேல்யூ 0, ஆரோட வேல்யூ ரிஃப்ராக்டட் ரேயோட வேல்யூ 0. நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நம்ம ஸ்னெல்ஸ்லாம் அப்ளை பண்ணோம்ல, ஸ்னெல்ஸ்லாம் அப்ளை பண்ணோம் கரெக்டாக. என்ன பண்ணோம், சரி we have considered இது வந்து ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் μ1 μ2னா நம்ம என்ன பண்ணோம், லைட் இன்சிடென்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு நார்மல் வரையும்ல, நார்மல் வரைஞ்சிட்டு இது ஐ, இது ரிஃப்ராக்டட் ரேட் டுவர்ட்ஸ் அ நார்மலாக அவே ஃப்ரம் த நார்மலான்றது எல்லாமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த நார்மல் தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்னெல்ஸ்லாம் இங்கே அப்ளை பண்ணலாம். அதாவது பிளெயின் சர்ஃபேஸ் ரிஃப்ராக்ஷன் நம்ம படிக்கும்போது ஸ்னெல்ஸ்லா வி ஹவ் அப்ளைட். இந்த ஸ்னெல்ஸ்லா வந்து பிளெயின் சர்ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும், ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்குமே அப்ளை பண்ண முடியும். திஸ் இஸ் வேலிட் ஃபார் போத் plane and spherical surface. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இப்போ நான் சொல்கிறது. இப்போ நான் இங்கே என்ன பண்ணேன், நார்மல் இன்சிடென்ஸ் பண்ணேன்னா அப்படியே அன்டிவைடடாக போச்சு, கரெக்டாக இல்லையாப்பா. சரி இப்போ பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு லைட் ரே எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இமேஜ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை லைட் ரே வேணும், 2 லைட் ரே ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் மீட் ஆனாலே அந்த இடத்த நான் இமேஜ்னு சொல்லிடுவேன். ஸோ திஸ் இஸ் லைட் வேர் இட் ஸ்டார்ட்ஸ். ஓலேருந்து இங்கே ஒரு லைட் ரே அனுப்புகிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்னெல்ஸ்லாம் அப்ளை பண்ணணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எனக்கு நார்மல் தேவை இல்லையா. நான் இப்போ தானே ஒரு பாயிண்ட் சொன்னேன், எந்த ஒரு லைட் ரே சென்டர் வழியாக போச்சுனாலும் அது என்ன ஃபார்ம் பண்ணும், நார்மல். ஸோ நான் இங்கே ஒரு டேஷ் லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன் பாசிங் த்ரூ த சென்டர். அப்போ இது என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணணும், 90 டிகிரி வித் த சர்ஃபேஸ். ஓகே ஸோ இதுதான் நம்மளோட இப்போ ஆங்கிள் ஐ, புரியுதா இல்லையா. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வித் த நார்மல். இப்போ இது லைட் ரே, இது நார்மல், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஐ. இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா μ1 is less than μ2.
அதாவது இது வந்து டென்சர் மீடியம், இது என்ன மீடியம்? ரேரர். ஸோ ரேரர்லேருந்து டென்சர் போகும்போது டுவர்ட்ஸ் அ நார்மல் லைட் ரே பெண்ட் ஆகும். டுவர்ட்ஸ் அ நார்மல், அனுப்பின லைட் ரே டுவர்ட்ஸ் அ நார்மல் பார்த்து பெண்ட் ஆகும். ஸோ நல்லா கவனிங்க, இப்படி ஒரு லைட் ரே அனுப்புனேன், அன்டிவைடடாக போச்சு, ரைட்? பிகாஸ் நார்மல் இன்சிடென்ஸ் இது, I0 ஆரும் 0. பட் இங்கே அனுப்பும்போது ஐயோட வேல்யூ இஸ் திஸ் ஒன், ஆரோட வேல்யூ என்னது? இதான். ஸோ இப்போ இந்த ரெண்டு லைட் ரே எங்கே மீட் ஆகுது? இங்கேருந்து வரக்கூடிய லைட் ரேயும் இப்படி வர லைட் ரேயும் இந்த இடத்துல மீட் ஆகுது. அதுதான் நம்மளோட இமேஜ். இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த லைன்ஸ் எல்லாமே என்னது? சாலிட் லைன்ஸ், ரைட்? லைட்லேருந்து கிளம்புது. ஸோ இட் இஸ் ரியல் ஆப்ஜெக்ட். இமேஜஸும் பாருங்கள், சாலிட் லைன்ஸ் மீட் ஆகுது. அப்போ இது என்னது? இதுவும் ரியல் இமேஜ். புரியுதா இல்லையா? ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் டு அண்டர்ஸ்டாண்ட் இயர். இது வந்து ஒரு ரே டயக்ராம் மெத்தட். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்? யூவி ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாம். ஓகே, பாருங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறாங்க. μ2 by v minus μ1 by u is equal to μ2 minus μ1 by r. இப்போ rன்றது என்னது? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், யூஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், v is image distance. இப்போ μ1ன்றது from where light starts and μ2ன்றது என்னது? மீடியம் ஆஃப் refractive index into which light enters. கரெக்டாக? இப்போ இந்த ஃபார்முலா வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறோம். r is the radius of curvature. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் யூ நீட் டு டூ இஸ் சப்ஸ்டிடியூட் யூவும் ஆர் வித் சைன் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ யூவும் ஆரையும் சைனோட சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வைங்க, we get v with sign. இது தானே ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்லேயும் பண்ணோம், அதுதான் இங்கேயும். ஓகே, ஸோ வியும் யூவும் வித் சைன் நான் போட்டிருந்தேன்னு வைங்க, எனக்கு ஆர் வித் சைன் கிடைக்கும். இப்போ ஜென்ரலாக கொஸ்டினில் μ1 and μ2 கொடுத்துருவான்ப்பா. இந்த VUR தான் அன்னோன்ஸ் பொதுவாக, VUR. ஸோ ஏதாவது ரெண்டு உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருவோம். UR கொடுத்துட்டானா சைனோட போட்டிங்கன்னா V சைனோட உங்களுக்கு கிடைக்கும். வியும் யூவும் உங்களுக்கு சைனோட தெரிஞ்சதுன்னா யூ வில் கெட் ஆர் வித் சைன். VRும் இஃப் யூ சப்ஸ்டியூட் வித் சைன் யூ வில் கெட் யூ வித் சைன். புரியுதா இல்லையா? ஸ்பெஷல் கேஸ் பார்க்க போகிறோம், இன்ட்ரெஸ்டிங்கானது. see, இது வந்து என்னது? ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், ரைட்? திஸ் இஸ் அ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இது வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வ், சென்டர் எங்கே இருக்குது? ஹியர் இஸ் அ சென்டர். அப்போ இதுதான் என்னது? ரேடியஸ். கரெக்டாக? இந்த லென்த்தை யூ கால் இட் அஸ் ரேடியஸ். இப்போ இது ஸ்பெரிக்கல், இது அதோட சென்டர். இப்போ இந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா இந்த சர்ஃபேஸ் என்ன ஆகிட்டே வரும்? ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் என்ன சர்ஃபேஸாக மாறுது? இப்போ இப்படி இருந்தால் ஸ்பெரிக்கல், பட் இப்படி போக 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 ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா இட் பிகம்ஸ் வாட்? பிளெயின் சர்ஃபேஸ், ரைட்? அதாவது இப்போ ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா, ஃபார் பிளெயின் சர்ஃபேஸ் வந்து ஆரோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆரோட வேல்யூ இஸ் இன்ஃபினிட்டி. இந்த சர்ஃபேஸ் கம்ப்ளீட்டாக பிளெயின் சர்ஃபேஸாக மாறணும்னா இட் நீட் டு பிகம், ரேடியஸ் நீட் டு பி இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி இஸ் நத்திங் பட் 1/0. ஸோ இந்த என்டையர் ஃபார்முலாவில் இங்கே 1/0 நான் அப்ளை பண்ணுறேன், தட் இஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுன்னா இந்த என்டையர் டேர்ம் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். தென் ஐ கேன் சே v is equal to μ2 by μ1 into u. ஸோ கரெக்டு தானே? நம்ம பிளெயின் சர்ஃபேஸ் ரிஃப்ராக்ஷன் படித்தோம்ல, அது அந்த ஃபார்முலா எங்கேருந்து வருது? நம்மளுக்கு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் இருந்தால் நம்ம பிளெயின் சர்ஃபேஸ்க்கு மாற்ற முடியும். புரியுதாப்பா? ஓகே, குட். ஸோ இந்த ப்ராப்ளமை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு. சரி, இது வந்து ஒரு கிளாஸ் ஸ்பியரா. ஓகே, இட் இஸ் அ கிளாஸ் ஸ்பியர். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து μ = 1.5, சரௌண்டட் பை ஏர் மீடியம். ஸோ கிளாஸ் ஸ்பியர் சரௌண்டட் பை ஏர் மீடியம். ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா, நடுவில் C வந்து சென்டரா. ஓகே, நடுவில் C வந்து சென்டர். திஸ் இஸ் போல். ஸோ திஸ் இஸ் பிரின்சிபல் லைன் அண்ட் இந்த இடத்த யூ ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் போல். இப்போ சென்டர்லேருந்து போலுக்கு, தட் இஸ் ரேடியஸ் சிபின்றதான ரேடியஸ், சென்டருக்கும் அவுட் சைடில் உள்ள சர்ஃபேஸ் சிபி இஸ் த ரேடியஸ் வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓசி, அதாவது ஓன்றது நம்மளோட ஆப்ஜெக்ட். ஓகே, அதாவது இங்கே என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளாஸ் ஸ்பியர். உள்ளே வந்து ஒரு ஏர் பபிள் க்ரியேட் ஆகிருக்கான். ஓகே, இன்சைடில் ஒரு ஏர் பபிள் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஓ இஸ் நத்திங் பட் வாட்? ஆப்ஜெக்ட் இஸ் அ ஏர் பபிள் இன்சைட் கிளாஸ் ஸ்பியர். ஸோ கிளாஸ் ஸ்பியருக்குள்ளே உள்ள ஒரு ஏர் பபிள் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ சிபியோட வேல்யூ இஸ் ரேடியஸ், ஓசியோட வேல்யூவும் கொடுத்துட்டான். சென்டர்லேருந்து இந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போ என்ன கேட்குறான்னா, யூ நீட் டு ஃபைண்ட் த இமேஜோட லொக்கேஷன். ஓகே, பேசிக்காக நீங்கள் வி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ தே ஆர் ஆஸ்கிங் ரே டயக்ராம். ரே டயக்ராம் என்னன்னு கேட்குறான். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயம் என்னென்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்சர்வர் எங்கே இருக்காரு அப்படின்னா, அப்சர்வர் இஸ் இன் திஸ் சைட், ரைட்ப்பா. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ரே டயக்ராம் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், யூவி மெத்தட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா யூவி மெத்தட் போட்டுடலாமா? ஸோ யூவி மெத்தடில் லைட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது?
ஃபஸ்ட்டு கிளாஸ் மீடியம், ஆப்ஜெக்ட் இஸ் இன்சைட். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து இந்த மீடியம் போக போகுது, அப்போ தான் அப்சர்வரால் பார்க்க முடியும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து கிளாஸ் மீடியம்லேருந்து ஏர் மீடியமுக்கு போகுது. ஸோ கிளாஸ் மீடியம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால ஃபஸ்ட்டு μ1 வேல்யூ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதான் நம்மளோட ஃபார்முலா கரெக்டாக. இந்த ஃபார்முலாவில் μ1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1.5 கிளாஸோட தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏன்னா லைட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் கிளாஸ் மீடியம். ஸோ எந்த மீடியமுக்கு போகுது? μ2 மீடியமுக்கு போகுது, which is ஏர் மீடியம். ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? சிபியோட வேல்யூ 15 சென்டிமீட்டர். இப்போ நம்ம சைனோட சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளோட போல். ஓகே, ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து இந்த மீடியமுக்கு போக போகுது, ஸோ தட் அப்சர்வர் கேன் சி. ஸோ இங்கேருந்து இப்படி போக போகுது அப்படின்னா இந்த டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். ஸோ போல்லேருந்து இப்படி போகிறனால லைட் இப்படி போனால் பாசிட்டிவ், லைட் டைரக்ஷன் இஸ் திஸ் ஒன், பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ போல்லேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வரனால ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துக்கணும்? நெகட்டிவ். ஓகே, அதாவது இப்போ இந்த இது வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தா இது வந்து டோட்டலாக எவ்வளோ? ரேடியஸ் வந்து 15 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். ஸோ போல்லேருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு? -10. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? போல்லேருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் இஸ் -10. ஏன் நெகட்டிவ்னு போட்டிருக்கோம்? போல்லேருந்து லைட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறோம். ஸோ நெகட்டிவ். ரேடியஸ் என்னது? ரேடியஸை பார்க்கும்போது இட் இஸ் 15 சென்டிமீட்டர். அதுவும் போல்லேருந்து சென்டரோட டிஸ்டன்ஸ் இஸ் நெகட்டிவ், ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் டு லைட் மெஷர் பண்ணுறோம். ஸோ ஆரோட வேல்யூ யூவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் வித் த சைனு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். யூவையும் ஆரையும் வித் த சைன் போடுறோம். ஸோ ஃபைனலாக தென் ஐ எம் கெட்டிங் திஸ் ஒன். இதிலேருந்து இந்த ஸ்டெப் வருது. ஃபைனலாக யூ வியோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா -8.57 சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க, போல்லேருந்து இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணால் பாசிட்டிவ், இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணால் நெகட்டிவ். கரெக்டாக? ஸோ -8.57 சென்டிமீட்டர்னு வருது. ஸோ இது எவ்வளோ நம்மளுக்கு? இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ இமேஜ் இஸ் சம்வேர் வி ஆர் கெட்டிங் இயர். இங்கே தான் நம்மளுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இப்போ இங்கே போல்லேருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸு? 10 சென்டிமீட்டர். கரெக்டாக? போல்லேருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு யூவோட டிஸ்டன்ஸ் 10. இப்போ நம்மளுக்கு -8.57 சென்டிமீட்டர்னு வந்திருக்கு. தட் இஸ் இங்கேருந்து அதோட கம்மி தான், போலோட இங்கே கம்மி தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இமேஜஸ் பின் ஃபார்ம்டு. அதாவது இங்கே வீன் போட்டிருக்கேன் இல்லையா, விச் இஸ் நத்திங் பட் வாட்? பிஏயோட வேல்யூ நம்மளுக்கு வந்து வித் த சைன் கிடைக்குது, நெகட்டிவ்னு. ஓகே, ரைட்ப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரே டயக்ராம் மெத்தடை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்லேருந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ரே நார்மல் இன்சிடென்ஸ் ஒரு ரே எடுத்துக்கிறேன். அந்த லைட் ரே என்னாகும்? பட்டு அப்படியே அன்டிவேட்டடாக போகும். இந்த ரிஃப்ராக்டட் ரே நான் அப்படியே பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் டேஷ் லைன்ஸால். ஓகே, அதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு டேக் அன் அதர் ரே. லைட் இங்கே போய் இன்சிடென்ட் ஆகுது, பட் நார்மல் நான் ட்ரா பண்ணணும். கரெக்டாக இல்லையா? இந்த இடத்துக்கு நார்மல்ன்றது என்னது? சென்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன் தான் என்னது? நார்மல். சென்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன் தான் என்னது? நார்மலு. ஸோ கிளாஸஸ்ன்றது ரேரர் மீடியமாக டென்சர் மீடியமாக ஹேரோட கம்பேர் பண்ணும்போது? ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு என்னது? நம்மளுக்கு வந்து கிளாஸ் மீடியம் விச் இஸ் அ டென்சர் மீடியம். ஸோ டென்சர்லேருந்து ரேரர் போகிறனால அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகும். அப்படி அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது? இப்போ ரிஃப்ராக்ட் ஆகுது அவே ஃப்ரம் த நார்மல், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு ரிஃப்ராக்டட் ரே பேக்கில் ரீட்ரேஸ் பண்ணுறேன் டேஷ் லைன்ஸால், இதே ரிஃப்ராக்ட் ஆகுது டேஷ் லைன்ஸால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடம் தான் இமேஜ். ஸோ ரே டயக்ராம் படியும் சரி யூவி மெத்தட் படியும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் வருது. ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், இட்ஸ் நதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் நம்ம எங்கே வச்சுருந்தோம்? சென்டர்லேருந்து லெஃப்ட்டு 5 சென்டிமீட்டர் தள்ளி வச்சோமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போன தடவை மாதிரி இது வந்து ஒரு கிளாஸ் பியர், வெளியில் 2 சைடு என்ன இருக்குது? ஏர் மீடியம் இஸ் தேர். ரேடியஸ் வந்து எவ்வளோவா? ரேடியஸ் இஸ் 10 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னா சென்டர் மேலேயே இருக்குது. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் மேலே தான் என்ன இருக்குது? சென்டருக்கு மேலே தான் ஆப்ஜெக்டே இருக்குது. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின்னா ஆப்ஜெக்ட் இஸ் ஹியர். இந்த சைட்லேருந்து அப்சர்வர் பார்க்கும்போது இமேஜ் எங்கே இருக்கும்னு யூ நீட் டு ஃபைண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ், தட் இஸ் வி என்னன்னு கண்டுபிடிக்கணும். மேபி யூ கேன் புட் ரே டயக்ராம் ஆல்சோ. ஸோ எப்படி வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஐ நீட் டு புட் அ பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இங்கேருந்து இது என்னோட போல். கரெக்டாக? திஸ் இஸ் மை போல், அப்சர்வர் இஸ் இன் திஸ் சைட். ஸோ லைட் வந்து இந்த மீடியம்லேருந்து இந்த மீடியம் ட்ராவல் பண்ண போகுது, ஏன்னா ஆப்ஜெக்ட் உள்ளே இருக்குது. இங்கேருந்து இங்கே போனால் தான் இந்த அப்சர்வருக்கு தெரியும். யூ நீட் டு ஃபைண்ட் த இமேஜோட டிஸ்டன்ஸ். ஸோ μ1, திஸ் இஸ் வாட்? μ2. கரெக்டாக இல்லையா? ஸோ லைட் இந்த மீடியம்லேருந்து இந்த மீடியம் ட்ராவல் பண்ணுது. ரே டயக்ராம் படி ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாமா?
இந்த லைட் ரேஸை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ஒரு லைட் ரே எடுத்துக்கிறேன். இது வந்து நார்மல் இன்சிடென்ஸ், கரெக்டாக? இப்போ அடுத்து இன்னொரு லைட் ரே எடுத்துக்கலாமா? இந்த லைட் ரே எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைட் ரே இப்போ இன்சிடென்ட் ஆகுது. இந்த இடத்துல நார்மல் வரைஞ்சால் எது வழியாக பாஸ் ஆகும்? இந்த லைட் ரே போட்டேன், அன்டிவைடடாக போகுது, பிகாஸ் இட் இஸ் நார்மல் இன்சிடென்ஸ். அதே மாதிரி இங்கே சென்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், ஒரு ரே எடுத்துக்கிறேன். அதுவும் எதில் இன்சிடென்ட் ஆகுது? அதோட நார்மலாக அலாங் த லைட் ரே தான் இருக்குது. ஸோ என்ன வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இந்த ரெண்டு ரேயுமே என்ன ஆகும்? அன்டிவைடடாக போகும். ஸோ ரெண்டுத்தையும் பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்டும் இமேஜும் என்ன ஆகும்? ஒரே இடத்துல தான் கிடைக்கும். நான் ரெண்டு லைட் ரே எடுத்துக்கிட்டேன். இந்த லைட் ரேயும் நார்மல் இன்சிடென்ஸ், இந்த லைட் ரே நார்மல் இன்சிடென்ஸ். யூ கேன் டேக் எனி ரே, எங்கே எடுத்தாலும் நார்மல் இன்சிடென்ஸ். ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் சென்டரில் இருந்து இருக்குது. ஸோ சென்டர்லேருந்து நான் எந்த ரேஸ் வரைஞ்சாலும் நார்மல் டு த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தான் வரும். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கானா, ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர், யூவோட வேல்யூ என்னது? 5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம யூவி மெத்தடாக ட்ரை பண்ணுவோம். இப்போ ரே டயக்ராம் படி எனக்கு என்ன வருது ஆன்சர்? ஆப்ஜெக்டும் இமேஜும் சேம் பொசிஷனில் வருது, ரைட்டா? இப்போ இந்த இடம் தான் போல். போல்லேருந்து லைட்டோட டேரெக்ஷன் எந்த டேரெக்ஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். லைட் வந்து லெஃப்ட் டு ரைட் இஸ் பாசிட்டிவ், லெஃப்ட் டு ரைட் இஸ் பாசிட்டிவ். ஸோ போல்லேருந்து ஆப்போசிட் டேரெக்ஷனில் ஆப்ஜெக்டோட பொசிஷன் இருக்குது இனிஷியலாக. ஸோ -10ன்னு போடுறேன். இப்போ ஏன்னா இங்கேருந்து இந்த ஆப்ஜெக்ட் இருக்க இடம் என்னது? -10. அதே மாதிரி ரேடியஸ் என்னது? போல்லேருந்து சென்டரோட டிஸ்டன்ஸு, அதுவும் -10. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூவோட வேல்யூ -10, ஆரோட வேல்யூ -10 போட்டிங்கன்னா V = யூன்னு வரும். வியோட வேல்யூ என்னது அப்போது? -10. தட் இஸ் போல்லேருந்து இந்த டேரெக்ஷன் பாசிட்டிவ். ஸோ இங்கேருந்து ஆப்போசிட் டேரெக்ஷன் இமேஜ். ஸோ ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் ரெண்டுமே என்னது? ஒரே இடத்துல தான் நம்மளுக்கு வருது. ஓகே குட். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். கிளாஸ் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் வந்து என்னவா 10 சென்டிமீட்டர் இஸ் கெப்ட் இன்சைட் ஆஃப் வாட்டர். ஸோ ஒரு கிளாஸ் ஸ்பியரை வந்து தண்ணிக்குள்ளே போய் வைக்கிறான். பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் ஏ. உங்களுக்கு பாயிண்ட் ஏ தெரியுது இல்லையா? ஸோ அந்த இடத்துல இருந்து 20 சென்டிமீட்டரில் ஆப்ஜெக்ட் இருக்கான். அண்ட் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தான் இல்லையா? ஸோ ஃபைண்ட் த பொசிஷன் அண்ட் த நேச்சர் ஆஃப் த இமேஜ். ஸோ பொசிஷனும் கண்டுபிடிக்கணும், நேச்சர் ஆஃப் த இமேஜ் யூ நீட் டு ஃபைண்ட் when seen from other side of the sphere. ஸோ அதர் சைட் ஆஃப் த ஸ்பியர்லேருந்து பார்க்கும்போது வேர் இஸ் த இமேஜ் அண்ட் இட்ஸ் நேச்சர் சொல்லணும். ஆல்சோ ட்ரா த ரே டயக்ராமையும் ட்ரா பண்ண சொல்கிறான். அண்ட் μg கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 3/2, வாட்டர் வந்து 4/3ன்னு கொடுத்துருக்கான். ஓகே, எஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். சரி, ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். ஓகே, ஏசியும் இது வந்து சென்டரு. ஸோ ஏசி அண்ட் சிபி வில் பி ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். இது வந்து வெளியில் வாட்டர் மீடியம், உள்ளே வந்து என்னது? கிளாஸ். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலாக வந்து இட் இஸ் கெப்ட் இயர். இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கொடுத்துருக்கான்? தே ஹவ் கிவன் அஸ் 20 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அப்சர்வர் எந்த சைடு இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் இஸ் திஸ் சைட், அதர் சைட் ஆஃப் த ஸ்பியர்னா அப்சர்வர் இஸ் இன் திஸ் சைட். ஸோ இவருக்கு எங்கே இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்றத யூ நீட் டு ஆன்சர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு let's start from here. இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸு, this is 90 degree. ஸோ இங்கே ஆக்சுவலாக என்னென்னா ரெண்டு ரிஃப்ராக்ஷன்ஸ் நடக்குது நம்மளுக்கு. ஒன்று வந்து என்னென்னா இந்த சர்ஃபேஸு ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் இங்கேருந்து லைட் இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன் இங்கே, அதுக்கப்புறம் லைட் இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு செகண்ட் ரிஃப்ராக்ஷன். ஸோ டோட்டலாக ரெண்டு ரிஃப்ராக்ஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கு ஒரு ரிஃப்ராக்ஷன், இது ரெண்டுத்துக்கு செகண்ட் ரிஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ ரிஃப்ராக்ஷன் 1 எடுத்துக்கிறோம். ஸோ ஆப்ஜெக்டிலேருந்து இந்த போல், இந்த இடத்துல இதுதான் போல் நம்மளுக்கு. ஸோ ஓஏ வந்து டிஸ்டன்ஸ் வந்து யூ. இப்போ லைட் வந்து எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுது? ஆப்ஜெக்ட் இஸ் திஸ் சைட். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் டைரெக்ஷன். ஓகே, ஸோ இங்கேருந்து லைட்டு இங்கே போகணும், அப்புறம் இங்கேருந்து என்னது? அந்த சைட் போகணும். ஸோ லெஃப்ட் டு ரைட் இஸ் பாசிட்டிவ் இந்த ரிஃப்ராக்ஷன். ஸோ போல்லேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் டு லைட் நான் மெஷர் பண்ணுறேன். ஸோ யூவோட வேல்யூ நெகட்டிவ்னு எடுத்திருக்கேன். பட் ஏலேருந்து சி தானே ரேடியஸு, ரேடியஸ் வந்து லைட் டைரெக்ஷனில் தான் மெஷர் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ யூ நெகட்டிவ், ஆர் இஸ் பாசிட்டிவ் ரேடியஸு. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன், நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, லைட் எந்த மீடியம்லேருந்து எந்த மீடியம் போகுது? வாட்டர் மீடியம் இல்லையா? வாட்டர் மீடியம்லேருந்து கிளாஸ் மீடியம்குள்ளே என்ட்ரு ஆக போகுது லைட் இங்கேருந்து இங்கே. ஸோ μ1 இஸ் அவர், μ1 என்னது நம்மளுக்கு? வாட்டரோடது. μ2 வந்து 3/2. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லெட்ஸ் see என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா
வியோட வேல்யூ வந்து -30 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. ஸோ பேசிக்கலி நம்ம ஃபஸ்ட்டு யூவி மெத்தட் பண்ணுறப்ப லாஸ்ட்டாக ரே டயக்ராம் மெத்தட் ஐ வில் ஷோ யூ. ஸோ வியோட வேல்யூ வந்து -30. ஸோ போல்லேருந்து -30னா என்ன இடம்? திஸ் இஸ் -30. இங்கேருந்து இது வந்து 20, இங்கேருந்து இங்கே இது 30. புரியுதா இல்லையா? திஸ் இஸ் 30 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ இந்த லென்த் எவ்வளோ இருக்கும்? இட் இஸ் 10 சென்டிமீட்டர். கரெக்டாக? ஓகே, ஆப்ஜெக்ட்டு இது வந்து ஃபஸ்ட் இமேஜ். ஸோ 10 சென்டிமீட்டர் 20 30 ரைட். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு? ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து 10 சென்டிமீட்டர். இதுவும் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து I1 இட் இஸ் ஃபார்ம்ட் அட் -30 சென்டிமீட்டர் ஃப்ரம் வேர்? ஃப்ரம் ஏலேருந்து. இப்போ அடுத்து நல்லா கவனிங்க. இப்போ இமேஜ் ஃபார்ம் ஆச்சுல, இந்த இமேஜ் வந்து செகண்ட் ரிஃப்ராக்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகும். இந்த இமேஜ் செகண்ட் ரெஃப்ராக்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகும். செகண்ட் ரெஃப்ராக்ஷனில் எது போல்? நம்மளுக்கு பி தான் போல். ஸோ இங்கேருந்து இந்த இடத்துக்கான டிஸ்டன்ஸ் என்னது நம்மளுக்கு? அதுதான் நம்மளோட யூவோட வேல்யூ. ஸோ செகண்ட் ரெஃப்ராக்ஷனுக்கு வந்து I1B தான் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு. ஸோ இங்கேயும் லைட் எப்படி ட்ராவல் பண்ணுது? இந்த மீடியம்லேருந்து அந்த மீடியம் போகுது, பாசிட்டிவ். ஓகே, இந்த மீடியம்லேருந்து இந்த மீடியம் போச்சு, பாசிட்டிவ். இந்த இடத்துல இந்த சைட் போகுது, லெஃப்ட் டு ரைட் தான் பாசிட்டிவ். டிஸ்டன்ஸ் எல்லா டிஸ்டன்ஸுமே எங்கேருந்து மெஷர் பண்ணணும்? இப்போது செகண்ட் ரெஃப்ராக்ஷனுக்கு இந்த போல் பிலேருந்து மெஷர் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு? இது வந்து 20, இது எவ்வளோ நம்மளுக்கு? 30. ஸோ டோட்டலாக 50. ஸோ லைட் டைரக்ஷன் வந்து லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ போல்லேருந்து மெஷர் பண்ணாமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் மெஷர் பண்ணனால -15 போட்டிருக்கேன். இங்கேருந்து சென்டரோட வேல்யூ தானே ரேடியஸு, லெஃப்ட் டு ரைட் இஸ் பாசிட்டிவ். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது? -10 சென்டிமீட்டர். இப்போ கிளாஸோட இந்த மீடியம்லேருந்து இந்த மீடியம் போகுது. ஸோ இது வந்து μg. அப்போ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் மீடியம், μ1ஓட வேல்யூ. ஸோ μ1ஓட வேல்யூ இஸ் கிளாஸ். அடுத்து எந்த மீடியம் போகுது? μw which is μ2. கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த 4 பேரோட வேல்யூஸ் வித் த சைன் நம்மளுக்கு தெரியும். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ வில் கெட் வியோட வேல்யூ எஸ் -100 சென்டிமீட்டர். ஸோ ஜஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், யூ வில் கெட் த வேல்யூ. இது யாரோட பொசிஷன்? இமேஜ் I2 எந்த இடத்துல இருந்து? ஃப்ரம் B. ஸோ பியிலேருந்து எவ்வளோ சென்டிமீட்ரு? இங்கேருந்து இது வந்து 20, இது 30. அப்போ இமேஜ் நம்மளுக்கு எங்கே ஃபார்ம் ஆகுது? சம்வேர் இயர். இந்த இடம் தான் நம்மளுக்கு I2 ஃபைனல் இமேஜ். ஓகே, பட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது? கரெக்டாக பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி 100 சென்டிமீட்டர். அதாவது பியிலேருந்து 100 சென்டிமீட்டர் தள்ளி நெகட்டிவ்னு ஆன்சர் வந்திருக்கு. நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? இப்படி போனால் பாசிட்டிவ், ஏன்னா லைட் சைடில் போகிறது பாசிட்டிவ். இப்படி போனால் பாசிட்டிவ், இப்படி நெகட்டிவ். ஸோ பின்னாடி பார்த்து 100 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது ஃபைனல் இமேஜ்? ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருந்தது இது 20, இது 20. டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 40யா? மொத்தமாக எவ்வளோ இது? 100. இந்த டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே 100, இங்கேருந்து இங்கே எவ்வளோ? 40. ஸோ டோட்டலாக எவ்வளோ இது? 60 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குது. ஆப்ஜெக்ட்லேருந்து 60 சென்டிமீட்டர் தள்ளி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளோட இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே ரைட்ப்பா, இதான் நம்மளோட ஆன்சரு. ஸோ இப்போ ரே டயக்ராம் மெத்தடை லெட்ஸ் சி. இப்போ கவனிங்க, சரி இது வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இது வந்து நான் ஒரு லைட் ரே எடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த ஒரு லைட் ரே, இது ரிஃப்ராக்ஷன் நடந்துடுச்சு. இதை அப்படியே நான் பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். டேஷ் லைன்ஸ் வருமா? யூ வில் கெட் அ டேஷ் லைன்ஸ். இப்போ இங்கேருந்து ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு லைட் ரே எடுத்துக்கலாம். நார்மல் வழியாக போகிற சென்டர் வழியாக போகிறது தான் நம்மளோட நார்மலு. இப்போ கிளாஸுக்கு தானே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம். ஸோ இது ரேரர், இது என்னது நம்மளுக்கு டென்சர், இது ஒன்ஸ் அகெயின் இது ரேரர். ஓகே, ஸோ இங்கேருந்து ரேரர் டு டென்சர் போகிறனால டுவர்ட்ஸ் அ நார்மல் இட் இஸ் பெண்டிங். ஓகே, ஒரிஜினலாக இதோட பார்த்து இதுலேருந்து டுவர்ட்ஸ் அ நார்மல் பெண்ட் ஆகுது. ஓகே, இந்த லைட் ரே அப்படியே நான் பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஐ எம் கெட்டிங் வாட்? I1 மீட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல I1. அடுத்து இது வந்து என்னது நம்மளுக்கு சென்டர்ன்றது இது என்ன? அதாவது நார்மல் ஃபார் திஸ் ஒன். ஸோ இங்கேருந்து என்னது டென்சர்லேருந்து ரேரர் போகுது. ஸோ இட் வில் பெண்ட் லிட்டில் அவே ஃப்ரம் த நார்மல். ஓகே, இந்த லைட் ரே நீங்கள் அப்படியே பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் சம்வேர் இயர். ஓகே, நான் வந்து லிட்டில் அப்ராக்சிமேட்டாக வரைகிறேன். நீங்கள் எக்ஸாக்டாக கொஞ்சம் லாஜிக்கலாக ப்ளாட் பண்ணி பாருங்கள் பென் அண்ட் பேப்பர் எடுத்து.
you will get the exact answer. இங்கே I2 வரும். Problems based on what? TIR, அதாவது total internal reflection based problems, previous year questions எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனலில் வந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. லெட்ஸ் கோ டு த ஃபஸ்ட் ப்ராப்ளம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் மெட்டீரியல் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √3. இப்போ வெறும் ஒரு மெட்டீரியல் மட்டும் கொடுத்துட்டு இந்த மெட்டீரியலுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதாவது கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேட்குறான். ஸோ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது? ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி எப்போவுமே TIR நடக்கணும், தட் இஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிளே வரணும்னா கூட நம்மளுக்கு ரெண்டு மீடியம் வேணும். ஒரு டென்சர் மீடியம், இன்னொன்று ரேரர் மீடியம். ஸோ இங்கே வந்து √3ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணணும்னா, ரேரர் மீடியம் வந்து டெஃபினட்டாக ஏர்ன்னு சொல்லி நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கணும். அவன் கொடுக்க மாட்டாங்க கொஸ்டினில், நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், அந்த இன்னொரு மீடியம் வந்து ரேரர் மீடியம் வந்து ஏர்ன்னு சொல்லி எடுத்துக்கணும். மீடியமோட வேல்யூ வந்து √3, பட் வந்து ரேரர் மீடியம் இஸ் வாட், இஸ் ஏர் அப்படின்னு சொல்லி நம்ம அசம்ஷன் பண்ணிக்கணும். புரியுதா? ரேரர் மீடியம் இஸ் ஏர் சொல்லி நம்ம அசம்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அதாவது ஒரு மீடியமில் ஏர் மீடியம் ரேரராக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம இந்த ஃபார்முலா தானே யூஸ் பண்ணுவோம். sin θc will be equal to 1/μ, direct formula. ஸோ மியோட வேல்யூ √3. ஸோ ஐ எம் கெட்டிங் sin θc is equal to 0.577. ஸோ இதை வந்து நீங்கள் சைன் ஆன்சைட் கொண்டு போனீங்கன்னா யூ வில் கெட் சைன் இன்வர்ஸ். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸில் வந்து இது மாதிரி 1/√3 sin θc is equal to 1/√3ன்ற மாதிரி θcலாம் வந்து 35.3 டிகிரிலாம் நம்மளால் மெமரைஸ்லாம் பண்ண முடியாது. திஸ் இஸ் அ சாம்பிள் ப்ராப்ளம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நீட்டில் வந்து உங்களுக்கு இந்த ஆங்கிளெலாம் கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பேசிக் ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, 0, 30, 45, 60, 90, 120, அதுக்கப்புறம் 37, 63, இதை மட்டும் இந்த டிகிரிஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, இதெல்லாம் 53.3 நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. ரைட், வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ கால்குலேட் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் அ மீடியம் whose critical angle is 30 degree. இப்போ என்ன கேட்குறான் பாருங்கள், கால்குலேட் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் அ மீடியம் whose critical angle is 30. ஸோ ஒரு மீடியமோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்கான். அப்போ அந்த மீடியமோட ஸ்பீடு கேட்குறான். கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு பேசும்போது ஆஸ் யூஷுவல் TIR பற்றி பேசுகிறான், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அப்போ ரெண்டு மீடியம் வேணும். ஸோ ஒரு மீடியம் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக என்ன எடுத்துக்கலாம், ஏர்னு எடுத்துக்கலாம். இன்னொரு மீடியம் வந்து இவன் கொடுத்துருக்க மீடியம். ஸோ ரெண்டு மீடியமில் ஒரு மீடியம் நம்ம என்ன எடுத்துக்கணும், ஏர்னு எடுத்துக்கணும். அவன் இன்னொரு ரெண்டு மீடியம் சொல்லலைன்னா ஒரு மீடியம் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏர். திஸ் இஸ் அன் அசம்ஷன் இயர். ஸோ அப்போ நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? இந்த ஃபார்முலா என்னால் யூஸ் பண்ண முடியும். கூட எனக்கு என்ன தெரியும், V is equal to C/μ. ஸோ மியூ இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், இங்கே மியூ, இந்த ஃபார்முலாலேருந்து மியூ என்ன எழுதலாம், 1/sin θc அப்படின்னு எழுதலாமா? ஸோ இதை மேலே கொண்டு வாங்க, C sin θcன்னு வருதா? ஸோ சின்றது ஸ்பீட் ஆஃப் லைட், அதாவது V கண்டுபிடிக்கிறது C/μ ஃபார்முலா. மியூ இருக்க இடத்துல இந்த ஃபார்முலாலேருந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1/sin θcன்னு, C sin θc அப்படின்னு சொல்லி எனக்கு ஆன்சர் வருது. ஸோ sin θcன்றது என்னது, வாட் இஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிள்? கொஷினில் கொடுத்தபடி 30 டிகிரி கொடுத்துருந்தா. ஸோ sin 30 is 1/2. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன வரணும், 1.5 × 10⁸8 m/s. இப்போ அடுத்த ப்ராப்ளம் கவனிங்க, டைரக்ட் கொஸ்டின். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் டியூ டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணாதது எதுலாம் அப்படின்னு கேட்குறான். ஸோ ஒர்க்கிங் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர், இது வந்து TIR பேஸ் பண்ணது. அப்புறம் வந்து அப்பரண்ட் டெப்த், ரியல் டெப்த் வந்து TIR பேஸ் பண்ணது கிடையாது. இது வந்து பிளெயின் சர்ஃபேஸில் நடக்கக்கூடிய ரிஃப்ராக்ஷனால் வரக்கூடியது. ஸோ மிரேஜ் வந்து TIR, பிரில்லியன்ஸ் ஆஃப் டைமண்ட் வந்து என்னது, அதுவும் TIR தான். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள், 2001 கேட்டிருக்கான். ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது ஒன் ஆஃப் த சிம்பிள் கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் when the angle of incidence is equal to critical angle for a pair of media in contact, what will be the angle of refraction? ஒரு ரெண்டு மீடியா மீன்ஸ் வாட், ரெண்டு மீடியம் உங்களுக்கு என்ன நடக்குதா, கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டிஷன் வருதா. ஸோ அப்போ வந்து வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ லைட் இது வந்து நம்மளோட நார்மல், திஸ் இஸ் அ பவுண்ட்ரி, டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம் போகுது. ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்போது இந்த ஆங்கிள் என்ன இருக்கும், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் கேட்குறான். இது வந்து ரிஃப்ராக்டட் ரே, இந்த ஆங்கிள் என்ன இருக்குன்னு கேட்குறான். ஸோ இன்சிடென்ட் ரே, இது வந்து ரிஃப்ளெக்டட், இது ஐசினா இதுவும் நம்மளுக்கு ஐசி, இது வந்து ரிஃப்ராக்டட் ரே. ஸோ இந்த ரிஃப்ராக்டட் ரே எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 90 degrees. ஸோ 90 degree is the correct answer for during critical angle condition. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் கவனிங்க.
two transparent media A and B. So நம்மகிட்ட ரெண்டு transparent media இருக்குது A and B are separated by a plane boundary. So ரெண்டு plane boundaryயால் separate ஆகிருக்கு. Speed of light in two medias, அதாவது மீடியா ஏல வந்து எவ்வளோ ஸ்பீடாக 1.5 into 10 power of 8, மீடியம் பியில் எவ்வளோ 2 into 10 power of 8. The critical angle for ray of light for these two media is, critical angle வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்குறான். ஓகே, சரி இப்போ வந்து லைட் வந்து மீடியா ஏ மீடியா பி இருக்குது. ஓகே, ஸோ எதில் ஸ்பீட் அதிகம், எதில்ப்பா ஸ்பீட் அதிகம், மீடியம் பியில். அப்போ அதுதான் என்னது ரேரர் மீடியம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எந்த மீடியமில் ஸ்பீட் அதிகமாக இருக்கோ அது வந்து என்னது ரேரர், இன்னொரு மீடியம் வந்து டென்சர். ஸோ இங்கே மீடியம் பி வந்து என்னது ரேரர், இது வந்து உங்களுக்கு டென்சர். மீடியம் ஏ வந்து ஸ்லோ ஸ்பீட், ஸோ இட் இஸ் டென்சர், இது ரேரர். ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், ஸ்பீடு வந்து ஏக்கு கம்மி பிக்கு அதிகம். ஸோ ஸ்பீடும் refractive index inversely connected இல்லையா. ஸோ mu a will be greater than mu b. see என்னதான் velocity of the medium a வந்து கம்மியாக இருந்தாலும் refractive index அதிகம் அதுக்கு, as they are inversely connected. mu is equal to c by v. சரிப்பா, இப்போ வந்து critical angle condition அப்ளை பண்ணால் தான் critical angle தான் கேட்குறான். ஸோ critical angle condition அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன். mu a sin theta c is equal to mu b sin 90 degree. ஸோ மியூன்றது என்னது c by v. mu a இருக்க இடத்துல நான் என்ன பண்ணணும் c by vn போடணும். mu b இருக்க இடத்துல c by vb. ஸோ c கேன்சல் ஆகிடுது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த vaவை அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ என்ன வரும், sin theta is equal to va by b. sin அந்த சைடு கொண்டு போனால் you will have sin inverse v by b. that is sin inverse va by vbன்னு வருது. ஆல்ரெடி நம்மளுக்கு va and vb ஓட வேல்யூ தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 10 power of 8 10 power of 8 கேன்சல் ஆகிடும். ஸோ ஐ எம் லெஃப்ட் வித் இது வந்து 3/2, ஸோ 3/4ன்னு வரும். ஸோ சைன் இன்வர்ஸ் 3/4 which is 0.75. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட், நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ இப்போ அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 2023 கேட்டிருக்கான் இது. ஸோ லைட் ட்ராவல்ஸ் a distance of x in time t1 in air. ஸோ டைம் t1 அப்படின்ற டைமில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணதான் எந்த மீடியமில், ஏர் மீடியமில் லைட்டு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான், 10x in time t2 in another denser medium. இப்போ இன்னொரு டென்சர் மீடியமில் ஒரு ஏர் மீடியமில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணது இன் டைம் t1. இப்போ அனதர் ஒரு டென்சர் மீடியமில் t2 டைமில் 10x டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. வாட் இஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் திஸ் மீடியம், கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதுவும் சிம்பிள் தான், நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் இஸ் ஆல்சோ தேர். நல்லா கவனிங்க. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அந்த ஃபார்முலா தான். அப்புறம் என்ன தெரியும், இது ஒரு ஃபார்முலா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இன்னொரு ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும், v இஸ் ஈக்குவல் டு c by mu. ரெண்டு ஃபார்முலா தெரியுமா, அதை வச்சு இதை ஆன்சர் பண்ணலாம். ஓகே, கவனிங்க. லெட்ஸ் டேக் த ஏர் மீடியம். ஏர் மீடியமில் velocity of air is equal to speed is equal to distance by time. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, x distance in a time of t1. இதுலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும், இது ஒரு ஃபார்முலா. அதுக்கப்புறம் என்ன தெரியும், v is equal to c by mu. இந்த ஏர் மீடியமுக்கு மியூவோட வேல்யூ என்னது 1. ஸோ mu air is equal to c by 1ன்னு போடுறேன், which is equal to c. புரியுதா இல்லையா. ஸோ இப்போ எங்கிட்ட ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்குது. VR is equal to x by t1, அதே மாதிரி VR is equal to c. இப்போ பாருங்கள், இந்த t1 இந்த சைடு கொண்டு வரேன், நம்மளுக்கு என்ன வரும், x is equal to VR into t1. ஆல்ரெடி VR நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், it is equal to c. ஸோ VR இருக்க இடத்துல c into t1. ஸோ x is equal to c into t1. அப்போ t1ன்றது என்னது, x by c. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஸை ஐ காட் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். பேசிக்காக நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து ஐ காட் எக்ஸ் பை சி இஸ் ஈக்குவல் டு t1. அடுத்து இன்னொரு டென்சர் மீடியம் சொல்லியிருந்தான்ல, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமிங்கும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் த டென்சர் மீடியம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்ட் 10x பை டைம் டேக்கன் இஸ் t2. ஓகே, இது வந்து ஒரு ரிலேஷன், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்புறம் என்ன தெரியும், v ஈக்குவல் டு c by mu. v டென்சர் இஸ் ஈக்குவல் டு வாட், c by mu டென்சர். அடுத்து என்னது, இப்போ இந்த ரெண்டு ரிலேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான் கொஸ்டினில், கிரிட்டிக்கல் ஆங்கிள் தான் கேட்டிருக்கான். ஸோ யூஸிங் ஸ்னெல்ஸ் லா கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டிஷன் படி நம்மளால் என்ன சொல்ல முடியும், இதுக்கான டயக்ராம் நம்மளுக்கு தெரியும்ப்பா, இதே ஸ்டாண்டர்டான டயக்ராம் தான்.
இந்த மேலே போட்டால அதே மாதிரி ஒரு டயக்ராமே இங்கே நீங்கள் அதை வச்சு தான் ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணுறேன். மியூ டென்சர் சைன் theta c is equal to 1 into sin 90 critical angle condition. ஸோ இதில் வந்து sin theta c உங்களால் என்ன சொல்ல முடியும் 1 by மியூ டென்சர். ஆல்ரெடி மியூ டென்சர் என்ன தெரியும் உங்களுக்கு, இந்த ரிலேஷன்லேருந்து மியூ டென்சர் யூ கேன் ரைட் இட் அஸ் இப்போ மியூ டென்சரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். யூ வில் கெட் வி டென்சர் பை சி. ஆல்ரெடி வி டென்சர் உங்களுக்கு என்ன தெரியும் 10x by t2 10x by t2 into c. x by c ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இதில் இருக்கு இல்லையா x by c, இந்த x by c இருக்க இடத்துல யூ கேன் ரைட் இட் அஸ் t1. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன வருது sin theta c is equal to 10 by t2 into t1. ஓகே, ஸோ ஃபைனலாக sin அந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ theta c is equal to sin inverse 10 t1 by t2. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா you will get option B as correct. Okay, good. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். A small coin is resting on the bottom of a beaker filled with liquid. ஸோ ஒரு பீக்கர்ன்றது ஒரு வெசல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ பாட்டமில் ஒரு காயின் இருக்கான். A ray of light from the coin travels up to the surface of a liquid. ஸோ காயினில் இருக்கக்கூடிய லைட் ரே, காயின் வந்து ஒரு லைட் ரே எமிட் பண்ணது, அது வந்து சர்ஃபேஸ் வரைக்கும் வருதான். ஸோ ray of light from the coin travels up to the surface of the liquid and moves along the surface. So moves along the surface. டயக்ராமும் கொடுத்துருக்கானா. ஸோ கீழே காயின் இருக்குது, 4 meters 4 centimeter டெப்த்தில் இருக்குது. ஓகே, அந்த சர்ஃபேஸ்லேருந்து. ஸோ இந்த காயின்லேருந்து வரக்கூடிய லைட் ரே எங்கே போய் படுது, 3 centimeter from the one side of the beaker படுது. ஓகே, ஸோ how fast is the liquid travels in the liquid. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் கவனிங்க, அந்த கொஷின்லேயே நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். காயின்லேருந்து லைட் ரே போய் சர்ஃபேஸில் படும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது, நம்மளுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டிஷன் தானே வருது. லைட் வந்து அந்த சர்ஃபேஸில் படுது 3 centimeter and this is 4 centimeter. இப்படி லைட் ரே பட்ட லைட் ரே இப்படி போகுது அப்படின்னா வாட் இட் மீன்ஸ், இட் மீன்ஸ் there is a critical angle at the angle of incidence. கரெக்டாக. இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு வந்து அந்த சர்ஃபேஸுக்கு மேலே உள்ளே வந்து லிக்விட் இருக்குன்னு கொஷனில் கொடுத்துட்டான். பட் சர்ஃபேஸில் என்ன இருக்குன்னு அவன் கொடுக்கவே இல்லையே. நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், we need to assume it to be ஏர் மீடியம். ஸோ இது அவன் கொடுக்கல, நம்ம தான் அந்த லிக்விடுக்கு மேலே ஏர் மீடியம் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். நல்லா கவனிங்க, இது வந்து என்னது 3 centimeter. இதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் see a right angle triangle here. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் படி இது 3 centimeter, இதுவும் எவ்வளோ உங்களுக்கு 3 centimeter. ஸோ கேன் யூ ஃபைண்ட் சைன் ஐசி, இதுலேருந்து சைன் ஐசி கண்டுபிடிச்சிங்கன்னா இது 3 centimeter, இது 4 centimeter. நீங்கள் இப்போ பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் திஸ் டு பி 5 centimeter. இது 3 centimeter 4 centimeter, இது எவ்வளோ இருக்கும் 5 centimeter இருக்கும். சைன் ஐசி என்ன வரும், ஆப்போசிட் பை hypotenuse. Opposite is 3 centimeter, hypotenuse is 5 centimeter. So centimeter will cancel, you will get 3 by 5. Okay, அதுக்கப்புறம் இது வந்து from the triangle we got this result. கரெக்டாக. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டிஷனை அப்ளை பண்ணுங்கள் ஸ்னெல்ஸ்லா வழியாக. ஸோ மியூ சைன் ஐசி இஸ் ஈக்குவல், மியூன்றது அந்த லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ 1 sin 19 போடுறேன். ஸோ ஆல்ரெடி சைன் ஐசி என்ன தெரியும் 3 by 5. ஸோ மியூவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது 5 by 3. இப்போ 5 by 3 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரிஞ்சிருச்சு. யாரோடது, இந்த லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ how you will find the velocity, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரிஞ்சால் ஸ்பீட் ஆஃப் லைட் கண்டுபிடிச்சிடலாம்ல அந்த மீடியமில் c by mu. ஸோ 3 into 10 power of 8 divided by 5 by 3 போட்டிங்கன்னா you will get 9 by 5 into 10 power of 8. ஃபைனலாக ஆன்சர் வந்து என்னது 1.8 into 10 power of 8 meters per second. ஸோ இது வந்து என்னது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஃபார் த கிவன் இன்சிடென்ட் ரே. ஓகே, கொடுத்துருக்க அந்த இன்சிடென்ட் ரேக்கு the condition of total internal reflection of this ray, the required refractive index of the prism will be. இது மாதிரி ஒரு சர்ஃபேஸ் கொடுத்துருக்கான் ரைட்டா. இப்போ இதை வந்து ஒரு கிளாஸ் பீஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ப்ரிசம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் ஒரு சின்ன கிளாஸ் பீஸ் வந்து அவன் என்ன எடுத்து சொல்கிறான் கொஷினில் ப்ரிசம்னு சொல்லி கூப்பிட்றான் இந்த கிளாஸ் பீஸை. ப்ரிசம்னாலே அது கிளாஸ் தான். ஓகே, ஸோ இட்ஸ் அ கிளாஸ் மீடியம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு கொடுத்துருக்க டயக்ராமில் கூட பாருங்கள் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதுக்குன்னு எதுவுமே கொடுக்கல. நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும் அந்த ப்ரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூவு சரௌண்டிங் த மீடியம், சரௌண்டிங் த ப்ரிசம் நம்மளுக்கு எல்லாமே என்னது ஏர் மீடியம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா ஃபார் த கிவன் இன்சிடென்ட் ரே, இப்போ இந்த இன்சிடென்ட் ரே வந்து இங்கே படுதா எவ்வளோ ஆங்கிளில் படுது 45 டிகிரியில் படுது. ஃபார் த கிவன் இன்சிடென்ட் ரே TIR இந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னா, அதாவது இவங்க டயக்ராம்லேருந்தே நம்மளுக்கு புரியுது இங்கேருந்து வரக்கூடிய லைட் ரே இங்கே பட்டு என்ன ஆகிடுது உள்ளுக்குள்ளே வந்துடுது ரைட். இப்போ நல்லா கவனிங்க,
பொதுவாக என்ன நடந்திருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிங்க. ஒரு லைட் வந்து பட்டுச்சுன்னா சம் போர்ஷன் நீட் டு பி ரிஃப்ளெக்டட், சம் போர்ஷன் நீட் டு பி ரிஃப்ராக்டட். இவன் ரிஃப்ளெக்டட் லைட்டை இங்கே கொடுக்கவே இல்லை, ரிஃப்ளெக்டட் லைட்டை கொடுக்கல. அதே மாதிரி இந்த லைட் அப்படியே நேராக வந்து இங்கே படுதா, பட்டதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கணும், சில போர்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, சில போர்ஷன் என்ன ஆகிருக்கணும், ரிஃப்ராக்ட் ஆகிருக்கணும். கரெக்டாக இல்லையா? சில போர்ஷன் ரிஃப்ராக்ட் ஆகிருக்கணும். ஆனால் இங்கே ரிஃப்ராக்டட் ரே காமிக்கவே இல்லை, இங்கே ரிஃப்ராக்டட் ரேயை காமிக்கவே இல்லை, வெறும் ரிஃப்ளெக்டட் ரேயை மட்டும் தான் காமிச்சிருக்கான். கூட என்ன கேட்குறான், TIR நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ TIR நடக்குதுன்னும் போது இட்ஸ் இஸ் வெல் அண்டர்ஸ்டுட் தட் இந்த பாயிண்ட் A இந்த பாயிண்ட் B நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல B இருக்க இடத்துல என்ன நடந்திருக்கான், TIR, அதாவது இன்சிடென்ட் ரே இங்கேருந்து வந்த ரே இந்த இடத்துல பட்டு ரிஃப்ராக்டட் ரே என்ன இருக்குது, இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டிஷனில் வந்திருக்கு அப்படின்றத இந்த ப்ராப்ளமில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் IC நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஏன் இதை வந்து நம்ம ஐசின்னு எடுத்துக்கணும், அப்போ தானே நம்மளுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டிஷன் வரும். ரிஃப்ராக்டட் ரே இது வந்து ரிஃப்ளெக்டட், இது ரிஃப்ராக்டட். அவன் TIRனு ஒரு க்ளூ கொடுத்துருக்கான் பாருங்கள், அதை வச்சு தான் இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே ரைட்ப்பா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கவனிங்க. பாயிண்ட் A இருக்குல்ல, இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆகிற இடத்துல ஐ ஹவ் அப்ளைட் த ஸ்னெல்ஸ் லா. ஸோ மியூ ஆர் sin 45 ஈக்குவல் டு மியூ sin r. இந்த r இது வந்து ரிஃப்ராக்டட் ஆங்கிள், refractive index is mu sin r அப்படின்னு போடுறேன். ஸோ இது வந்து r வந்து 1, sin 45 is 1/√2. அதுக்கப்புறம் இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி கூப்பிட்றேன். ஓகே, இப்போ அடுத்து கவனிங்க. இது வந்து இது வந்து ஒரு நார்மல், ரைட், இது ஒரு நார்மல். இப்போ இங்கே வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு, தெரியுதா? யூ கேன் ஏபிள் டு see a right angle triangle. ஸோ r is equal to 90 - iன்னு சொல்லாமா? இந்த ஆங்கிள்ஸை வச்சு r is equal to 90 - i, இது நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும் இல்லையா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் திஸ் இஸ் த, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஸ்னெல்ஸ் லா இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறேன். ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணுறோம், பட் இங்கே என்ன நடக்குது, நம்மளுக்கு TIR நடக்குது. அதுவும் இது வந்து ஒரு மீடியம் வந்து ஏர் மீடியம் அண்ட் ஒன்று வந்து டென்சர் மீடியம். ஸோ டேரெக்டாக நான் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஒரு மீடியம் ஏர் மீடியமாக இருந்தால் டேரெக்டாக நம்ம ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணால் இதென்ன வரும். ஓகே, டேரெக்டாக எழுதிட்டேன் நான் ஃபார்முலா ஸ்னெல்ஸில் TIRக்கு இன் கேஸ் ஆஃப் ஏர் மீடியம் அப்போது. ஸோ IC இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், IC இருக்க இடத்துல ஐ கேன் சப்ஸ்டியூட் 90 - r. ஓகே, வாட் இஸ் sin 90 - r? cos r. sin 90 - r you will call it as cos r. ஸோ cos r is equal to 1/μ. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து என்னென்னா ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும், இங்கே இருக்கு இல்லையா இந்த மியூ, இந்த மியூவை அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், sin r is equal to 1/√2 மியூன்னு வருமா? ஸோ cos r is equal to 1/μ. ஸோ நான் இப்போ என்ன அடுத்து பண்ண போகிறேன்னா sin square r ப்ளஸ் cos square r பண்ணுறேன். ஸோ sin square r வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள் இந்த டேர்மை, அப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஆட் ஈக்குவல் டு 1. இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது, 3/2 மியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ மியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/2. அந்த ஸ்கொயர் ஆன் சைட் கொண்டு போனீங்கன்னா யூ வில் வாட், +or-√3/2. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நெகட்டிவ் வந்து நாட் அலவுட், இப்படி இருக்க முடியாது. ஸோ மியூவோட வேல்யூ என்ன கிடைக்குது, √3/2. இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் கூட புரியாமல் இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்ஸ் அகெயின் இதை வந்து எடுத்து பாருங்கள். இது மாதிரி ப்ராப்ளம்ஸை கிவ் அப் பண்ணிடக்கூடாது, தெரியலையேன்னு. நீட்டில் இது மாதிரி ஒரு கொஸ்டின் 2002ல் கேட்டிருக்கான். அதாவது இவன் வந்து இந்த இடத்துல TIR நடக்குதுன்றதை ப்ராப்பராக கொடுக்கல. ஓகே, ஒரு ஹாஃப் பேக்டு கொஸ்டின் மாதிரி தான் கொடுத்துருக்கான். பட் ஆனால் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஓகே இது மாதிரிலாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கான் அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஓகே நம்ம இந்த வருஷத்தில் இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு அது வந்து 2002ன்றது லாங் பேக்கு, இப்போலாம் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியோட தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, a disc is placed on the surface of pond. Okay, a disc வந்து surface of pond தண்ணி மேலே வைக்கிறானா which has a refractive index 5/3. So pond which has a refractive index 5/3 னா பேசிக்காக அவன் லிக்விடோட refractive index கொடுத்துருக்கான். A source of liquid is placed 4 meter below the surface of liquid. So surface of liquidலேருந்து கீழே வந்து ஒரு சோர்ஸ் வச்சுருக்கானா. So the minimum radius of the disc needed so that the light is not coming out is. Okay, ஸோ மினிமம் அந்த ரேடியஸோட அந்த டிஸ்கோட ரேடியஸ் எவ்வளோ இருந்தால் லைட்டு வந்து அந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரை விட்டு வெளில வராது. சோர்ஸ் ஆஃப் லைட்டுன்றது என்னது, தண்ணிக்கு அடியில் இருக்கிறது. 4 மீட்டர் பிலோன்னு கொடுத்துருக்கானா.
ஸோ இந்த பர்டிகுலர் லைட் வந்து சர்ஃபேஸை விட்டு வெளியில் வரக்கூடாது, சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விடை விட்டு. அப்போ அது என்ன நடந்திருக்கணும், நம்மளுக்கு ஒரு உள்ளேருந்து ஒரு மீடியம் லைட் போகுது, பட் வெளியில் வராமல் இருக்கணும்னா அது என்னது, அது பேசிக்கலாக TIR நடக்குது அந்த இடத்துல இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கொஷின். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து என்னென்னா ப்ராப்பராக இதுக்கு டயக்ராம் கொடுத்துருக்கணும். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், பட் நான் உங்களுக்கு டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். ஓகே, இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். ஸோ யூ கேன் டைரெக்டாக இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொஷின் கேட்டால் கூட இதே ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளோட பாண்டுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் அ பாண்ட். ஸோ இதில் வந்து என்னென்னா சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விட் வந்து இதுதான் வாட்டரு. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தான், 5/3. இப்போ நல்லா கவனிங்க, பொதுவாக இந்த டிஸ்க் இருக்குது இல்லையா, டிஸ்க்கு வந்து என்னதுன்னா இட் இஸ் அ ஒப்பேக்னா என்னது, லைட் அது வழியாக பாஸ் ஆக முடியாது. கரெக்டாக இப்போ வந்து கீழே வந்து லைட் சோர்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் இல்லையா, பேசிக்கலி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொல்ல வரான். லைட் சோர்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. எப்போவுமே இது மாதிரியான ப்ராப்ளம் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். ஸோ அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்க்குக்கு எக்ஸாக்டாக பாட்டமில் வச்சுருப்பான். டிஸ்கோட சென்டரில் இருந்து எக்ஸாக்டாக பாட்டமில் வச்சுருப்பான் அந்த ஆப்ஜெக்ட்டு. ஓகே, ஆப்ஜெக்ட்டு எவ்வளோ மீட்டரில் இருக்குது, சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்லேருந்து 4 மீட்டர் கீழே இருக்குது. புரியுதா இல்லையா, சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்லேருந்து 4 மீட்டர் கீழே இருக்குது. இப்போ எப்போ வந்து லைட் வெளியில் போகாது அப்படின்னா, இது எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு பாருங்கள். லைட்டு இங்கேருந்து போகுது, நேராக இந்த சர்ஃபேஸில் பட்டு இந்த இடத்துல TIR நடந்துருச்சுன்னு வைங்க, கிரிட்டிக்கல் ஆங்கிளில். லைட்டு வந்து வெளியில் போகாமல், வெளியில் வந்து ஏர் மீடியம் வெளியில் போகாமல் அப்படியே பவுண்ட்ரிக்கு போகுது. ஸோ இதுதான் மினிமம் கண்டிஷன். ஸோ இன்னும் இந்த இடத்துல போய் லைட் ரே பட்டுச்சுன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல லைட் ரே பட்டுச்சுன்னா மொத்தமாக உள்ள, ஏன்னா மோர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள், ஸோ உள்ளே வந்துடும் லைட் ரே. புரியுதா இல்லையா. ஸோ இங்கே பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது, மேலே வந்து டிஸ்கோட சென்டர் இஸ் தேர். ஸோ இந்த லென்த் வந்து நம்ம என்ன சொல்லணும், ரேடியஸ் ஆஃப் த டிஸ்க். ஸோ என்ன ரேடியஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு TIR நடந்துட்டு இங்கே உள்ள லைட் ரேயும் வெளில வராது, இது டிஸ்க் மேலே பட்டாலும் லைட் ரே வெளில வராது. ஏன்னா டிஸ்க் வந்து ஒரு டார்க் ஆப்ஜெக்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஒரு சாலிட் டிஸ்க்கு, லைட் இது வழியாக வெளில வர முடியாது. ஸோ நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளோட எய்ம் என்னென்னா வாட் இஸ் த ரேடியஸ், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ லைட் ரே இங்கேருந்து இங்கே போயிட்டு இப்படி என்ன ஆகுது, it is getting refracted, critical angle condition. So mu sin IC is equal to 1 into sin 90. Okay, so what is the formula, sin IC is equal to 1 by mu. Sin IC is equal to 1 by mu. Snell's law apply பண்ணியாச்சு, we got the equation 1. so இந்த இடத்துல இருந்து அப்படியே vertically ஒரு லைன் draw பண்ணுங்க. okay, vertically லைன் draw பண்ணுறேன், இங்கே இடத்துல வருமா. ஸோ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா, this is 90 degree. ஸோ இந்த பாருங்கள், இந்த இடத்த தான் அப்படியே நான் இந்த ட்ரையாங்கிள் அப்படியே இங்கே கீழே எழுதியிருக்கேன். இது வந்து 4 சென்டிமீட்டர் ரைட், 4 மீட்டரு. அப்போ இதுவும் 4 மீட்டர். இந்த லென்த்து எவ்வளோ, R. அப்போ இந்த லென்த்து என்னவாக இருக்கணும், R தான் இருக்கணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் அப்படியே எழுதிட்டேன். பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், √r² + 4² அப்படின்னு சொல்லி வரும் இதுக்கு ரைட். ஸோ இதுலேருந்து sin IC கண்டுபிடிங்க. வாட் இஸ் sin IC, ஆப்போசிட் பை ஹைப்போடெனிஸ், r/√r² + 4². sin ICன்றது என்னது, 1 by mu. sin ICன்றது 1 by mu சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன்ப்பா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ sin IC இருக்க இடத்துல 1 by muன்னு போடுறேன். ரெண்டு பக்கம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ மியூவோட வேல்யூ என்னது 5/3. ஸோ யூ வில் கெட் 3/5. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 9/25. ஸோ யூ வில் ஹேவ் திஸ் டேர்ம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபைனலி யூ வில் கெட் r² is equal to 144/16. ஸோ இது ரெண்டு பக்கம் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும், r is equal to ± 12/4. இதெல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா யூ வில் ஹேவ் +r-3. ரேடியஸ் வந்து நெகட்டிவ் இருக்க முடியாது. ஸோ ரேடியஸ் நீட் டு பி வாட். இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும், 3 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்கணும். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 3 மீட்டர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இப்போ ஓகே குட், நம்ம வந்து TIR ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸே பண்ணோம். ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. A convex lens and a concave lens each having same focal length. ஸோ ரெண்டு லென்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட.
a convex lens and a concave lens each having focal length of 25 cm are put in contact to form a combination of lenses. So ரெண்டு பேரோட focal length 25 cm and they are put in contact. So ரெண்டு lens convex lens and concave ரெண்டுத்தையும் contactல வைக்கிறான். Okay, so power in diopter of the combination. So power கேட்குறான் in the unit of diopter. So screen pass பண்ணிட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை கொடுங்க. We will do the problem. ஓகே, இப்போ வந்து கான்கேவ் லென்ஸு. ஓகே, கான்கேவ் லென்ஸுக்கு வந்து ஃபோக்கல் லென்த் எப்போவுமே என்னது நம்மளுக்கு நெகட்டிவ், கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ஜஸ்ட்டு ஃபோக்கல் லென்த் மட்டும் கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில். பேசிக்கலி அது என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லென்ஸ் இதுதான் கான்கேவ் லென்ஸ் இல்லையா? இப்போ வெறும் ஃபோக்கல் லென்த்து கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸு கொடுத்துருந்தான். அதாவது ஜஸ்ட் டைரெக்டாக ஃபோக்கல் லென்த் கொடுக்குறான் அப்படின்னா இட் மீன்ஸ் வாட்? சரௌண்டிங் மீடியம், ஏர் மீடியம், இதோட கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் மியூ. ஸோ இந்த அசம்ஷன், அதாவது சரௌண்டிங் மீடியம் வந்து ஏர் மீடியம் அப்படின்ற அசம்ஷனில் தான் இதுமாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு கொடுப்பான். ஸோ கான்கேவ் லென்ஸுக்கு வந்து எப்பவுமே நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த், கான்வெக்ஸுக்கு பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த ஃபோக்கல் லென்த். ஸோ இதுதான் நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸு, இது கான்கேவ் லென்ஸ். ரெண்டுத்தையும் கான்டாக்டில் வச்சுருக்கோமா? ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் என்ன வரும்? -25 cm. தட் இஸ் F2ன்றது கான்வெக்ஸ். ஓகே, ஸோ ப்ளஸ் 25 cm போட்டிருக்கேன். நம்ம வந்து 25 cm தான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1/f எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? F1 and F2 வித் த சைன் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஐ எம் கெட்டிங் 0. ஓகே, ஸோ எனக்கு வந்து 1/f வந்து 0ன்னு வருது. ஸோ தென் வாட் இஸ் F வேல்யூ? F வேல்யூ இஸ் இன்ஃபினிட்டி. ஃபோக்கல் லென்த் வந்து எனக்கு இன்ஃபினிட்டி. ஸோ பவர்ன்றது என்னது? 1/4 ஃபோக்கல் லென்த். வாட் இஸ் 1/4 ஃபோக்கல் லென்த்? இட் இஸ் 0. ஸோ பவரோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு 0. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா ஃபோக்கல் லென்த் ஒரு வேல்யூ கொடுக்குறான் வித்தவுட் எனி, டேரெக்டாக கொடுத்துட்றான். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? சரௌண்டிங் மீடியம், ஏர் மீடியம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ 2023 இந்த ப்ராப்ளமை கேட்டிருக்கான். எக்ஸாக்டாக நம்ம ஃபஸ்ட் ப்ராப்ளம் பண்ணோம்ல, அதுக்கு சிமிலரான ப்ராப்ளம். ஸோ அதே நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா? பைகான்வெக்ஸ் லென்ஸ் ஹேஸ் ரேடியோ ஆஃப் கர்வேச்சர் 25 cm ஈச். ஸோ ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கான், ஈச் சைடு வந்து radius of curvature வந்து 20 cm. If the refractive index of the material is 1.5, power of the lens என்னன்னு கேட்குறான். ஓகே, ஸோ ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கான், ரெண்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 20 cm அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ பட் ஆனால் இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் அ பைகான்வெக்ஸ் லென்ஸ். அவன் அந்த லென்ஸை சுற்றி என்ன மீடியம்னு எதுவும் கொடுத்துருக்கானா? கிடையாது. அப்போ நம்ம உடனே என்ன அசியூம் பண்ணிக்கலாம்? ஸோ லென்ஸை சுற்றி நம்மளுக்கு ரெண்டு இடத்துலையும் ஏர் மீடியம் சரௌண்டிங். ஓகே, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் லென்ஸ் கொடுத்துட்டான் 1.5, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 20 cm அப்படின்னு கொடுத்துருந்தான். இப்போ நம்மளுக்கு பேசிக்கலி பவர் கண்டுபிடிக்கணும். பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபோக்கல் லென்த் வேணும். தென் ஒன்லி யூ கேன் ஃபைண்ட் த பவர். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து லைட் வந்து நான் இங்கேருந்து இன்சிடென்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ், இது ரெண்டாவது சர்ஃபேஸ். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிளாஸோட மீடியம் என்னது? தட் இஸ் லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து μ2, சரௌண்டிங் வந்து μ1. ஸோ 1/f, μ2ஓட வேல்யூ வந்து 1, சாரி μ1ஓட வேல்யூ சரௌண்டிங் விச் இஸ் ஏர் மீடியம் 1. ஸோ அதுக்கப்புறம் நான் சைன் கன்வென்ஷனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். R1 வந்து +20, ஃபஸ்ட் சர்ஃபேஸோட radius of curvature is towards right. So R1 is positive, R2 is -20. ஜென்ரலாக அவன் ரெண்டு சர்ஃபேஸுமே 20 cm சொன்னால், நம்ம 20 cm வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் வித் த சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலி ஐம் கெட்டிங் 1.5 minus 2/20. ஸோ 1/f வேல்யூ என்ன கிடைக்குது? 0.5, 1/10. இதில் வந்து ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ என்ன வருது? 100/5. ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ வந்து நமக்கு 100/5 வருது, which is nothing but what? 20 cm. ஸோ ஃபோக்கல் லென்த் இஸ் ஆல்சோ 20 cm அப்படின்னு வருது நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஃபோக்கல் லென்த் எதில் இருக்குது? சென்டிமீட்டரில் இருக்குது. நம்ம பவர் கண்டுபிடிக்கும் போது 1/4 ஃபோக்கல் லென்த் இஸ் த லென்ஸுக்கான பவர் வந்து 1/4 ஃபோக்கல் லென்த். பட் ஃபோக்கல் லென்த் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? மீட்டரில். ஸோ 1/4 ஃபோக்கல் லென்த் வந்து +20 cm வித் சைன் போடுறோம். +20 சென்டிமீட்டரை நம்ம 10⁻²ன்னு போட்டுறோம். ஸோ ஃபைனலி 100/20 Dன்றது டயாப்டர். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 5D அப்படின்னு நம்மளுக்கு வருது. இப்போ ஓகே, கவனிங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இப்போ ஓகே, என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். ஃபோக்கல் லென்த் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 இஸ் 2 cm. ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து 2 cm, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5.
ஸோ இப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் லென்ஸ் வென் இம்மர்ஸ்ட் இன் அ லிக்விட் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.25. சரி, டேரெக்டாக ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான் ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ்னு. அந்த லென்ஸை சுற்றி என்ன மீடியம் இருக்குது எதுவுமே கொடுக்கல. அவன் எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஏர் மீடியம்னு எடுத்துக்கணும். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் சரௌண்டட் பை ஏர் மீடியம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5. இப்போ அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ லிக்விடில் போய் வைக்க போகிறோம். ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.25. இப்போ ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ எப்படி மாறும் அப்படின்னு கேட்குறான். ஓகே, this is also very standard problem. So first வந்து focal length in air medium. ஸோ அவன் கொடுக்கல, பட் நம்ம தான் எடுத்துக்கணும். ஃபோக்கல் லென்த் இஸ் கிவன் இன் ஏர் மீடியம் 2 cm. ஓகே, லென்ஸோட ஃபோக்கல் லென்த் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 கொடுத்துருந்தான். இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். 1/f is equal to μ2 by μ1 minus 1, 1/r1 minus 1/r2. பேசிக்காக நம்ம இங்கே சைன் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஜென்ரலாக நான் இங்கே எதுவும் சைன் சப்ஸ்டியூட் பண்ணல, ஏன்னா அதோட தேவை நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமில் இருக்காது. If you want, you can substitute. R1 வந்து positive, R2 வந்து negative போடணும். If you want, you can put the minus here. 1 by focal length ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தான்? 2 cm. லென்ஸு, அதாவது லென்ஸோட ரிஃப்ராக்டிவ், தட் இஸ் ஏர் மீடியம். அதாவது நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஏர் மீடியம் சரௌண்டிங் இருக்குது. ஸோ அப்போது this is a case 1.5. நடுவில் வந்து 1.5 divided by 1 minus 1. ஸோ R1 R2 ஓட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணல. ஸோ 1.5 minus 1 is what? 0.5. எனக்கு 1/r1 minus 1/r2 ஓட வேல்யூ மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன், which is equal to 1/1 cm. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொடுத்துருக்க டேட்டா வந்து ஃபோக்கல் லென்த் இன் ஏர் கொடுத்துருந்தான். ஃபார் த பைகான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. எனக்கு 1/r1 minus 1/r2 ஓட வேல்யூ கிடைக்குது, which is 1/1 cm. இப்போ அதே லென்ஸை எடுத்துகிட்டு வந்து இப்போ எங்கே வைக்கிறான்? அதே ரேடியஸ் தான் இல்லையா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு லிக்விடில் வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்மில் என்ன வரும்? 1/f liquid is equal to mu lens by mu l minus 1 into radius of curvatures எந்த சேஞ்சஸும் கிடையாது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் புட் த சைன். நான் இங்கே போடலை, மேலேயும் போடல கீழேயும் போடல. இஃப் யூ வாண்ட் யூ கேன் புட். ஓகே, ரைட். ஸோ ஏன்னா இப்போ நம்மளுக்கு அதை வந்து ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான் பண்ண போகிறோம். அதோடைய சைனோட இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் இருக்காது, R1 and R2. சரி, இப்போ வந்து இந்த லென்ஸோட வேல்யூ, சரௌண்டிங் வந்து லிக்விடு, உள்ளே வந்து லென்ஸு. ஸோ லென்ஸ் டிவைடட் பை லிக்விடு -1. ஸோ இது ஆஸ் யூஷுவல் 1/r1 minus 1/r2 போடுறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்? இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, 1/1 cm. அதோட வேல்யூவை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, சரி இதை நீங்கள் கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதுங்கப்பா. இதை ரீரைட் பண்ணி எழுதுனீங்கன்னா யூ கேன் ஷோ தட் இட் இஸ் 25/125 வரும், which is into 1/1 cm. ஸோ கேன்சல் பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த இந்த லிக்விட் மீடியம் இட் இஸ் 5 cm அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பாருங்கள். பைகான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் கிளாஸ் ஹேவிங் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.47. ஸோ ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கா, அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.47 இஸ் டிப்ட் இன் அ லிக்விட். ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லிக்விடில் வைக்கிறான்னா, இட் ஆக்ட்ஸ் லைக் அ பிளெயின் ஷீட் ஆஃப் கிளாஸ். ஸோ இந்த லென்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு லிக்விடில் வச்சதுக்கப்புறம் இட் ஆக்ட்ஸ் லைக் அ பிளெயின் ஷீட் ஆஃப் கிளாஸ். திஸ் இம்ப்ளைஸ் that the liquid must have refractive index equal to glass, less than 1, greater than that of glass, less than that of glass. அதாவது என்கிட்ட ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, இட் இஸ் மேட் ஆஃப் கிளாஸ். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஒரு லிக்விடில் வைக்கிறான்னா, வச்சதுக்கப்புறம் அது என்ன ஆக்ட் ஆகுதான்? ஒரு பிளெயின் ஷீட் ஆஃப் கிளாஸ் மாதிரி ஆக்ட் ஆகுதான். ஒரு பிளெயின் ஷீட் ஆஃப் கிளாஸோட வேலை என்னது? இப்போ கிளாஸ் வழியாக நீங்கள் லைட்டை அனுப்புனீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு ஃபுல் கிளாஸ்ப்பா. இது வந்து என்னது? ஒரு நம்மளோட லென்ஸு. ஓகே, இந்த லென்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு லிக்விடில் வைக்கிறேன். லிக்விடில் வச்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் லிக்விட். ஓகே, இப்போ பிளெயின் ஷீட் ஆஃப் கிளாஸ் மாதிரி ஆக்ட் ஆகுதான். பிளெயின் ஷீட் ஆஃப் கிளாஸ்னால் அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, லைட் வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னு வைங்க, இட் வில் பி அன்டிவியேட்டட். லைட்டை நீங்கள் அனுப்புனீங்கன்னா இட் வில் பி அன்டிவியேட்டட். தட் மீன்ஸ் ஒரு இப்போ லிக்விடோட மீடியமும் கிளாஸோட மீடியமும் என்னது? சேமாக இருந்தால் தானே டீவியேஷன் நடக்காது. பாருங்கள், இங்கே அனுப்புனாலும் நோ டீவியேஷன், இங்கே அனுப்புனாலும் நோ டீவியேஷன். தட் மீன்ஸ் கிளாஸ் வந்து சுற்றி என்னது? கிளாஸுக்கு என்ன ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கோ, சரௌண்டிங் ஆல்சோ வில் ஹேவிங் சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? நோ டீவியேஷன். புரியுதா இல்லையா? கிளாஸுக்கு என்ன ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கோ, சரௌண்டிங்க்கு அதே இருக்கும்போது நோ டீவியேஷன், அப்படியே ஸ்ட்ரைட் பாத்தில் போகும், அன்டீவியேட்டட். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கிளாஸுக்கு என்ன ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கோ அதுதான் லிக்விடுக்கும் இருக்கும்போது தான் இந்த சிச்சுவேஷன் வரும்.
நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், டீவியேஷனே நடக்கலை அப்படின்னா see this is a lens. இந்த லென்ஸ் வழியாக நான் லைட்டே அனுப்புனேன், டீவியேஷனே இல்லை. ஸோ வாட் இஸ் த பவர் ஆஃப் த லென்ஸ்? இந்த கேஸில் வாட் இஸ் த பவர்? 0. ஏன்னா நான் அது வழியாக அனுப்புகிறேன், நோ ரிஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், நோ டீவியேஷனே நடக்கலை. see power is what? ability to bend the light. பவரே பெண்டிங்கே நடக்கலை, லைட் நான் அனுப்புகிற லைட் அப்படியே போயிடுது. ஸோ பவர் இஸ் 0. பவரோட டெஃபினேஷன் வந்து 1/f. ஸோ வாட் இஸ் அ ஃபோக்கல் லென்த்? இட் இஸ் இன்ஃபினிட்டி. ஆன்சர் பாருங்கள். திஸ் இம்ப்ளைஸ் தட் லிக்விட் மஸ்ட் ஹேவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேம் as that of what? கிளாஸ். இதே இதில் இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ கவனிங்க, a convex lens is dipped in a liquid. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை dipped in a liquid whose refractive index is equal to that of lens. நீங்கள் அந்த லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் அந்த லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் சேமாக இருக்கான். இப்போ என்ன கேட்குறான், ஃபோக்கல் லென்த் வில் பி என்னவாக இருக்கும்னு கேட்குறான். ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் என்னவாகும் அப்படின்னு கேட்குறான். ஸோ இட் வில் பி பிகமிங் 0வா, இன்ஃபினிட்டியா, ஸ்மாலா, ரிமைன்ஸ் அன்சேஞ்சான்னு சொல்லணும். ஸோ நான் ஆல்ரெடி கிளியராக சொல்லிட்டேன். ஸோ ஒரு லென்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு சேம் அந்த லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் சரௌண்டிங் அந்த லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா நோ டீவியேஷன் வில் அக்கர். ஸோ ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் அப்படின்ற டிஃப்ரென்ஸே இருக்கா. ஸ்னெல்ஸ்லா வில் பி, ஸ்னெல்ஸ்லா படி என்னது, நோ ரிஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், அப்படியே அன்டிவியேட்டடாக போகுது. ஸோ பவர் 0, ஃபோக்கல் லென்த் நீட் டு பி இன்ஃபினிட்டி. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரைட் பா. ஸோ இப்போ அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பாருங்கள். இதுவும் ப்ரீவியஸ் இயர்ஸில் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். சி ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ், நம்மக்கிட்ட ஒரு ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லைனா என்ன சொல்லலாம், பை கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் கட் இன்டு 2 halves அலாங் ஃபஸ்ட்டு வந்து XO X' அண்ட் YO Y' ஆக்சிஸ். ஸோ நம்மக்கிட்ட வந்து பை கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, இதை வந்து கட் பண்ண போகிறான்னா அலாங் த ஆக்சிஸ் XO X', YO Y'. ஓகே, ஸோ let F dash and F double dash be the focal length of the complete lens of each half in case 1 and of each half in case 2. Choose the correct statement from the following. F1 dash எதுக்கு ஈக்குவல், F2 dash எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறான். சி அதாவது நம்மக்கிட்ட ஒரு பை கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கான்ப்பா. XO X' என்னது, அலாங் த எக்ஸ் ஆக்சஸ், பிரின்சிபல் ஆக்சஸ் அலாங் கட் பண்ணுறது. YO Y' அலாங் த ஆப்டிக் ஆக்சஸ் கட் பண்ணுறது. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கட் பண்ண பீசஸ் இருக்கு இல்லையா, அதோட ஃபோக்கல் லென்த் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். சி ஃபுல்லாக இருக்கும்போது எஃப்ஆ, சி அந்த என்டையர் லென்ஸ் ஃபுல் லென்ஸாக இருக்கும்போது எஃப்னு சொல்கிறான். பட் கட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபோக்கல் லென்த் என்னவாக மாறும், அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ் அலாங் த ஆப்டிக் ஆக்சஸ். ஓகே ரைட். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டான ரிசல்ட்டு. இப்போ நீங்களே பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணலாம் என்ன ஆப்ஷன் சொல்லிவிட்டு. ஓகே லெட் மீ, இது வந்து டைரக்ட் ரிசல்ட்ஸு நம்ம தியரியில் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து நம்மளோட கம்ப்ளீட் லென்ஸ். ஓகே, இந்த கம்ப்ளீட் லென்ஸை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஃபோக்கல் லென்த், பவர். ஓகே, இப்போ இதை நான் வந்து அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ் கட் பண்ணுறேன், எனக்கு 2 பீஸ் கிடைக்குது. இந்த 2 பீஸோட ஃபோக்கல் லென்த்துமே வில் பி சேம் ஆஸ் வாட், த கம்ப்ளீட் ஒன். கரெக்டாக இல்லையா? இதுக்கு என்ன இருந்துச்சோ ஃபோக்கல் லென்த், பவர், அதே தான் இதுக்கும் இருக்குது. ஏன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மாடலை கரெக்டாக, சரௌண்டிங் மீடியம் இஸ் ஆல்சோ சேம். ஸோ இதோட வேல்யூ எஃப், இண்டிவிஜுவல் பீஸ் வந்து எஃப் டேஷ். கொஷினில் கொடுத்தபடி எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எஃப். கரெக்டாக? பட் இப்போ பாருங்கள், ஆப்டிக் ஆக்சஸ் வழியாக கட் பண்ணதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் பீஸோட ஃபோக்கல் லென்த் என்னவா மாறும், இதுவும் +2f, இதுவும் +2f, பவர் வில் பி /2. இதை உங்களால் ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். முன்னாடி இருந்த பவர் ஒரிஜினலாக P, கட் பண்ணதுக்கப்புறம் P/2. ஸோ என்ன சொல்லலாம், டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2 times f டேஷ் இல்லைனா 2 times f அப்படின்னு சொல்லலாமா? f டேஷ் இஸ் நத்திங் பட் f இங்கே. ஸோ யா, இதில் எது கரெக்ட் நம்மளுக்கு ஆப்ஷனு, ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த அதர் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். ஓகே குட். இந்த ப்ராப்ளம் கவனிங்க. பைகான்வெக்ஸ் லென்ஸ் ஹேஸ் அ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் 20 cm அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்கான். Which of the following option best describe the image formed of an object of height வந்து 2 cm placed 30 cm from the lens? So which of the following option describe best the image formed of an object of height வந்து 2 cm placed at a distance of 30 cm from the lens? So லென்ஸ்லேருந்து 30 cm இருக்கான், அந்த height of the object வந்து 2 cm சொல்கிறான். இந்த இமேஜோட நேச்சரை வந்து we need to correctly say. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பைகான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். அந்த லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கானா, இங்கே கொடுத்துருக்கானப்பா, கொடுக்கல. அப்போ நீங்கள் கான்வெக்ஸ் லென்ஸு
லென்ஸ்னால் இட் இஸ் மேட் ஆஃப் கிளாஸ். ஸோ இல்லை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்கலனாலும் நீங்களே எடுத்துக்கலாம். இட் இஸ் 3/2 ஆர் 1.5. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த லென்ஸ் பைகான்வெக்ஸ் லென்ஸு எந்த மீடியமில் வச்சுருக்கேன்னு கொடுத்துருக்கானா? கிடையாது. ஸோ ரெண்டு விஷயம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லென்ஸும் கொடுக்கல, சரௌண்டிங் த லென்ஸும் கொடுக்கல என்ன மீடியம்னு. இட் இஸ் ஆல்சோ ஏர் மீடியம். ஸோ கவனிங்க, அவர் ஏம் இஸ் டு ஃபைண்ட் வாட்? நேச்சர் ஆஃப் இமேஜ். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், எது கரெக்டாக எது பண்ணுது அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகே ரைட்ப்பா. ஸோ இது நம்மளோட பைகான்வெக்ஸ் லென்ஸு. ஆப்ஜெக்ட் வந்து 30 சென்டிமீட்டரில் இருக்குது, போல்லேருந்து மெஷர் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அவர் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து எவ்வளோ? 2 சென்டிமீட்டர். ஸோ நான் சர்ஃபேஸ்லேருந்து மேலே இருக்க மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ சைன் வச்சு சொன்னீங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த இமேஜ்ன்றது, ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ன்றது என்னது? வாட் இஸ் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்? +2 சென்டிமீட்டர். கீழேருந்து மேலே பார்த்து மெஷர் பண்ணுறோம். ஸோ +2 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டு சைடு சர்ஃபேஸ்க்குமே 20 சென்டிமீட்டர். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்? அசியூம் பண்ணியிருக்கேன் கிளாஸ்ன்னு. ஓகே லென்ஸு. சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஃபோக்கல் லென்த் ஐம் கோயிங் டு ஃபைண்ட். ஸோ μ1 μ2 வேல்யூ. μ1 வேல்யூ என்னது? சரௌண்டிங் மீடியம். சரௌண்டிங் மீடியம் இஸ் 1, ஏர் மீடியம். ஸோ லென்ஸு வந்து μ. வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்? இது வந்து லைட் இங்கேருந்து இப்படி படுறதுனால இது ஃபஸ்ட் சர்ஃபேஸ், இது ரெண்டாவது சர்ஃபேஸ். 1/+20, இது வந்து -20 வரும். ஃபைனலி யூ வில் ஹேவ் வாட்? 2/20 வரும். இது வந்து 3/2 -1. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்? 1/2 2/20 வருது. 2 கேன்சல் ஆகிடும். ஃபைனலி வாட் யூ வில் ஹேவ்? ஃபோக்கல் லென்த் வில் பி ஈக்குவல் டு, இப்போ நம்ம இங்கே R1 and R2 வித் சைன் போட்டிருக்கோம். ஸோ எஃப் என்ன ஆகும்? வித் சைன் கிடைக்கும். ஸோ விச் இஸ் +20. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஐ எம் கோயிங் டு யூஸ் த லென்ஸ் ஃபார்முலா. 1/v - 1/u is equal to 1/f. இப்போ ஃபோக்கல் லென்த் தெரியும், எனக்கு யூவோட வேல்யூன்னு தெரியும். யூ வந்து என்னது? போலில் இருந்து லெஃப்ட்டு பார்த்து மெஷர் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் -30. ஸோ யூவோட வேல்யூ வந்து -30. எஃபோட வேல்யூ என்னது? +20. ஸோ மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ஸு. ஸோ இந்த 1/30 ஆன் சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? -1/30. ஓகே. ஸோ 1/v is equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபைனலி யூ வில் ஹேவ் 10/600 வரும். ஓகே. ஸோ ஃபைனலி வியோட வேல்யூ என்னது? 60 சென்டிமீட்டர். சி நம்ம வந்து யூவும் எஃப்பும் சைனோட போட்டனால வி என்ன ஆகும்? சைனோட கிடைக்கும். ஸோ இட் இஸ் +60 சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க, +60 சென்டிமீட்டர்னால் என்ன அர்த்தம்? போலில் இருந்து 60 சென்டிமீட்டர் ப்ளஸ்ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டுவர்ட்ஸ் ரைட். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்குது, சாரி இமேஜ் வந்து 60 சென்டிமீட்டர் போல்லேருந்து டுவர்ட்ஸ் ரைட் பார்த்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஹைட் ஆஃப் த இமேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா? லீனியர் மேக்னிஃபிகேஷன் ஹைட் ஆஃப் இமேஜ் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் விச் இஸ் ஈக்குவல் டு v/u. சரி, இப்போ எனக்கு வந்து ஹைட் ஆஃப் இமேஜ் கண்டுபிடிக்கணும். ஆப்ஜெக்ட் கூட கொஸ்டினில் கொடுத்துட்டான், கரெக்டாக? ஸோ ஹெச்ஓவோட வேல்யூ என்னது? 2 சென்டிமீட்டர். இப்போ எனக்கு ஹெச்ஐன்றதை கண்டுபிடிக்கணும், ஹைட் ஆஃப் இமேஜ். இப்போ HOUV இந்த 3 பேரையும் நீங்கள் சைனோட போட்டிங்கன்னு வைங்க, VU அண்ட் HO, நம்மளுக்கு HI வந்து சைனோட கிடைக்கும். ஓகே. ஸோ HO வந்து +2 சென்டிமீட்டர், V வந்து +60, U வந்து -30. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். HIயோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? -4 சென்டிமீட்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ பிரின்சிபல் ஆக்சஸ்லேருந்து மேலே பார்த்து மெஷர் பண்ணால் பாசிட்டிவ், கீழே பார்த்து மெஷர் பண்ணால் நெகட்டிவ். ஸோ ஹைட் வந்து எனக்கு நெகட்டிவ்னு கிடச்சிருக்கு. தட் மீன்ஸ் வாட்? இப்போ இங்கே தான் நம்மளோட இமேஜ் இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ? போல்லேருந்து 60 சென்டிமீட்டர், கரெக்டாக? 60 சென்டிமீட்டர் போல்லேருந்து. அட் த சேம் டைம் இப்போ நம்மளுக்கு வந்து ஹைட் நெகட்டிவ்னு கிடச்சிருக்கு. நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் நெகட்டிவ் மீன்? கீழே பார்த்துருக்கு. ஓகே, திஸ் இஸ் மை இமேஜ். ஸோ ஆப்ஜெக்ட் இப்படி இருந்தது, நம்மளோட இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக இருக்குது. ஓகே, சரி, இப்போ கவனிங்க. லெட்ஸ் ட்ரை டு யூஸ் த ரே டயக்ராம் மெத்தட். இது பாருங்கள், இங்கேருந்து வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த் வி காட்? ஃபோக்கல் லென்த் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சது? 20 கிடச்சிது, ரைட்? ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு 20. அதாவது இங்கேருந்து இங்கே வந்து 60. ஸோ ஃபோக்கல் லென்த் இங்கே எடுத்துக்கலாமா? திஸ் இஸ் அவர் ஃபோக்கல் லென்த். +20 திஸ் இஸ் யுவர் ஃபோக்கல் லென்த். ஸோ இப்போ கவனிங்க, இப்போ நான் லைட் ரேஸை அனுப்ப போகிறேன். ஓகே, ரே டயக்ராம் மெத்தடில் லைட் ரேஸ், பேரலல் லைட் ரேஸ் அனுப்புகிறேன். இது எது வழியாக பாஸ் ஆகும்? இட் வில் பாஸ் த்ரூ த வாட்? நம்மளுக்கு ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகுது. இப்போது அடுத்து நான் வந்து பிரின்சிபல் ஆப்டிக்கல் சென்டர், தட் இஸ் போல் வழியாக அனுப்புனா அது என்ன ஆகணும்? இட் நீட் டு பி அன்டிவியேட்டட். ஸோ இந்த 2 லைட் ரேயும் ஒரு இடத்துல போய் மீட் ஆகுது. அந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்லணும்? இமேஜ். ஸோ இந்த பாயிண்டோட இமேஜ் வந்து இட்ஸ் ஃபார்ம்ட் ஹியர். ஸோ ஃபுல்லாக பார்க்கும்போது திஸ் இஸ் அவர் இமேஜ்.
ஸோ கரெக்டாக வருதா? இப்போ என்னென்னா இது வந்து டார்க் லைன்ஸ் மீட்டாக இருக்கா டேஷ் லைன்ஸா? இப்போ நம்மளுக்கு வந்து சாலிட் லைன்ஸ் மீட்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் ரியல் இமேஜ். அதுக்கப்புறம் இன்வெர்ட்டட், ரைட்? ஆப்ஜெக்ட் எப்படி இருந்து திஸ் இஸ் இன்வெர்ட்டட். மேக்னிஃபைடாக இல்லையா? ஸோ இது வந்து 2 சென்டிமீட்டர், இது வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ இட் இஸ் ஆல்சோ மேக்னிஃபைட். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட் நம்மளுக்கு? ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டு. ரியல் இன்வெர்ட்டட் அண்ட் ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். சரி, இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். கவனிங்க. கன்வர்ஜிங் பீம் ஆஃப் ரேஸ் இஸ் இன்சிடென்ட். கன்வர்ஜிங் பீம் ஆஃப் ரேஸ் இஸ் இன்சிடென்ட் ஆன டைவர்ஜிங் லென்ஸ். ஒரு டைவர்ஜிங் லென்ஸ்ன்றது கான்கேவ் லென்ஸ், கரெக்டாக? அந்த கான்கேவ் லென்ஸ் மேலே ஒரு கன்வர்ஜிங் ரேஸ். கன்வர்ஜிங் ரேஸ்னால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் டைவர்ஜிங் ரேஸ், வாட் இஸ் கன்வர்ஜிங் ரேஸ்? இப்போ நல்லா கவனிங்க. இப்படி லைட் ரேஸ் இருந்துச்சுன்னா பேரலல், இப்படி இருந்துச்சுன்னு வைங்க லைக் திஸ், இப்படி இருந்துச்சுன்னா கன்வர்ஜிங், இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? லைட் ரேஸ் இப்படி ட்ராவல் ஆச்சுன்னா டைவர்ஜிங். ஸோ கன்வர்ஜிங் லைட் ரேஸ் வந்து டைவர்ஜிங் லென்ஸ் மேலே படுதுன்னு சொல்கிறான். ஹேவிங் பாஸ்ட் த்ரூ த லென்ஸ், அந்த லென்ஸை பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதான்? த ரேஸ் இன்டர்செக்ட் அட் 0.15 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லென்ஸ். ஸோ அந்த கன்வர்ஜிங் ரேஸ் வந்து கான்கேவ் லென்ஸ் மேலே பட்டதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் மீட் ஆகுதான் 15 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லென்ஸ் ஆன் த ஆப்போசிட் சைட். ஓகே, இஃப் த லென்ஸ் இஸ் ரிமூவ்டு, இதே நான் லென்ஸை ரிமூவ் பண்ணியிருந்தேன்னா எங்கே மீட் பண்ணியிருக்குமா? ரிமூவ் த பாயிண்ட் வேர் த ரேஸ் மீட் வில் மூவ் 5 சென்டிமீட்டர் க்ளோசர் டு த லென்ஸ். 15 சென்டிமீட்டரில் இப்போ லென்ஸ் இருக்கும்போது 15 சென்டிமீட்டரில் மீட் ஆச்சு. லென்ஸை ரிமூவ் பண்ணியிருந்தால் என்ன ஆகுதான்? அது எங்கே மீட் பண்ணுதான்? 5 சென்டிமீட்டர் க்ளோசர் டு த லென்ஸு. த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் என்னவாக இருக்கும்னு கேட்குறான். இதை ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யூ கேன் ஆன்சர் திஸ் ஆக்சுவலி. ரைட்ப்பா, கவனிங்க. சரி, கன்வர்ஜிங் ரேஸ்னால் என்னது? திஸ் இஸ் த கன்வர்ஜிங் ரேஸ், கரெக்டாக? திஸ் இஸ் கன்வர்ஜிங். இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? டைவர்ஜிங். இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? பேரலல், கரெக்டாக? இப்போ கன்வர்ஜிங் ரேஸ் வருது. ஓகே, இந்த ரேஸ் வந்து நம்மளுக்கு வந்து மிரர் மேலே படுது, டைவர்ஜிங் மிரர். ஓகே, இப்போ ஃபோக்கல் லென்த் கேட்டான்ல, ஃபோக்கல் லென்த் வந்து கான்கேவ் மிரருக்கு பாசிட்டிவாக நெகட்டிவா? நெகட்டிவ். ஸோ நம்ம என்ன வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ் வருதா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, நம்மளோட ஃபைனல் ஆன்சருக்கு சொல்கிறேன். சரி, இப்போ வந்து இது கன்வர்ஜிங் ரேஸ் படுது. பட்டதுக்கப்புறம் எந்த இடத்துல மீட் ஆகுதாப்பா? இது வந்து இப்படி ரேஸ் போகுது. பட் இந்த டைவர்ஜிங் லென்ஸ் என்ன பண்ணும்? இட் வில் ட்ரை டு கொஞ்சம் பெண்ட் ஆக்கும் ரேஸு. ஓகே, இது வந்து நம்மளோட போல்லேருந்து எவ்வளோ சென்டிமீட்டர் தள்ளி ஃபார்ம் ஆகிருக்கான்? 15 சென்டிமீட்டரில் மீட் ஆகிருக்கான். கொஷின் கொடுத்தபடி தீஸ் ஆர் த கன்வர்ஜிங் ரேஸ். லென்ஸ் மேலே பட்டதுக்கப்புறம் எங்கே மீட் ஆகுது? இட் இஸ் மீட்டிங் அட் 15 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இந்த லென்ஸை நான் எடுத்துட்டேன்னா அது எங்கே மீட் ஆச்சான்? இந்த லென்ஸே இல்லைனா இன்னும் எங்கே மீட் ஆகிருக்கான்? ஆக்சுவலி இந்த இடத்துல மீட் ஆகிருக்குமா? கரெக்டாக இல்லையாப்பா? லென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த லைட்டரையும் அனுப்புனா ஒரிஜினலாக இங்கே மீட் ஆகிருக்கணும். பட் இந்த டைவர்ஜிங் லென்ஸ் என்ன பண்ணுது? இப்படி போன லைட் ரேஸை இப்படி டைவர்ஜ் பண்ணி விட்ருக்கு, கரெக்டாக இல்லையா? ஸோ எந்த இடத்துல மீட் ஆகுதான்? 15 சென்டிமீட்டரில் மீட் ஆகுது. லென்ஸை எடுத்துட்டோன்னா இந்த இடத்துல மீட் ஆகிருக்கும். இப்போ இது வந்து கொடுத்துருக்க டேட்டா. ஆனால் இதை நம்ம எக்ஸாக்டாக எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஒரிஜினலில் லைட் ரேஸ் அனுப்புனல அந்த இடம் தான் என்னது மீட் ஆகுது. அந்த இடம் தான் என்னோடய ஆப்ஜெக்ட் மாதிரி. ஏன்னா அந்த இடத்த பார்த்து தானே லைட் ரேஸ் போயிருக்கு. ஸோ அந்த இடம் தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் மீட் ஆகிற இடம். பட் லென்ஸை வச்சிட்டனால இப்போ என்ன ஆகிடுது? இந்த இடத்துல மீட் ஆகுது. அப்போ இதுதான் நம்மளோட இமேஜ். ஸோ திஸ் இஸ் அவர் ஆப்ஜெக்ட். ஒரிஜினல் பாத் வந்து ஆப்ஜெக்ட்டு, டைவர்ஜ் ஆகிறது நம்மளோட இமேஜ். நம்ம இதை வந்து எங்கே பார்த்துருந்தோம்னா மிரர்ஸில் நல்லா பார்த்துருந்தோம். இதுமாதிரி கன்வர்ஜென்ட் ரேஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க, கரெக்டாக? ரைட். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ எவ்வளோ சென்டிமீட்டர் க்ளோஸராக வந்திருக்கான்? ஃபஸ்ட்டு இடத்து மீட் ஆனதுலேருந்து எவ்வளோ சென்டிமீட்டர் க்ளோஸராக வந்திருக்கு லென்ஸுக்கு? 5 சென்டிமீட்டர். போல்லேருந்து இதுக்கு 15. அதை மீட் ஆன இடத்துலேருந்து லென்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 5 சென்டிமீட்டர் டுவர்ட்ஸ் த லென்ஸ்னு கொடுத்ததுனால ரைட். ஸோ அந்த இடத்துல தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி. ஸோ யூவோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு சைனோட போட்டிங்கன்னா யூவோட வேல்யூ இஸ் +15 சென்டிமீட்டர், கரெக்டாக? இப்போ நீங்கள் இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பேசிக்கலி ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் என்னது? இது 5, இது 15. அப்போ இது எவ்வளோ வர டிஸ்டன்ஸு? 10. இது எல்லாமே போலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இது போத் ஆர் பாசிட்டிவ். ஸோ நான் லென்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் வித் த சைன். இப்போ பாருங்கள், ஃபோக்கல் லென்த் எனக்கு வேணும்.
அப்போ வியும் யூவையும் நான் சைனோட போட்டேன்னா எனக்கு எஃப் சைனோட கிடைக்கும். ஸோ யூ அண்ட் வி சைனோட போடுறேன், கால்குலேஷன் பண்ணுங்கள். ஃபைனலாக எனக்கு எஃபோட வேல்யூ -50/5 வருது சென்டிமீட்டரில். ஸோ ஃபோக்கல் லென்த் எனக்கு என்ன வருது, -13 வருது. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ எவ்வளோ, -30. இது கிடைச்ச வேல்யூ என்னது, -30 நெகட்டிவில் கிடச்சிருக்கு. ஓகே ரைட். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்த்துட்டு வில் ஃபினிஷ் த டிஸ்கஷன். குட் கவனிங்க, இது வந்து ஒரு சில்வர்ட் லென்ஸ் பேஸ்ட் ஒரு ப்ராப்ளமு. ஸோ வந்து டயக்ராம் கொடுத்துருக்கானா, டயக்ராம் பாருங்கள். இது வந்து ஒரு பிளெயினோ கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, பிளெயினோ கான்வெக்ஸ் லென்ஸு. பின்னாடி சைடு என்ன பண்ணியிருக்கான், இந்த டேஷாக போட்டிருக்கிறது வந்து சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்கான். அப்போனா அது உள்ளே வந்து எப்படி ஆக்ட் ஆகும், ஒரு மிரர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் அந்த லென்ஸில் இருந்து, சில்வர் லென்ஸ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கான் 20 சென்டிமீட்டர். சரௌண்டிங் வந்து ஏர் மீடியம், நடுவில் ஏரோ போட்டு காமிச்சிருக்கான் பாருங்கள். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5. ஓகே, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து அந்த சர்ஃபேஸ்க்கு வந்து 40 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த சிஸ்டம் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர், ஃபைண்ட் த இமேஜ் பொசிஷன். ஸோ இமேஜோட பொசிஷனும் கேட்குறான். ஓகே, ஸோ பின்னாடி சில்வர் ஆகிருக்கு, முன்னாடி வந்து நம்மளோட கான்வெக்ஸ் பிளெயினோ கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ பின்னாடி சில்வர் கோட்டிங், வெளில ஏர் மீடியம். ஸோ போல்லேருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, சென்டர்லேருந்தும் சொல்லலாம். இட் இஸ் a thin convex lens. ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம போல் இதுவே இவ்வளோ திக்காக இருக்காது, இட் இஸ் a thin lens. ஸோ இங்கேருந்து 20 சென்டிமீட்டர். ஸோ சரௌண்டிங் மீடியம் என்ன எடுத்துக்கணும், ஏர். திஸ் இஸ் μ1, திஸ் இஸ் μ1 மீடியம். இது வந்து என்னது μ2. ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளோ இதுக்கு. ஸோ போல்லேருந்து லைட் வந்து ஆப்ஜெக்ட் இந்த சைடு இருக்குன்னா லைட் இப்படி வரும். ஸோ அப்போ வந்து போல்லேருந்து இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் will be towards right, so it is positive. So R1 is 40 centimeter. R2 வந்து என்னது, plane surface. So R2 is infinity. கரெக்டா. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ஸோ வித்தவுட் ப்ரூஃப். ஸோ 1/f. ஸோ R1 and R2 சைனோட போட்டோன்னா f சைனோட கிடைக்கும். ஸோ R2 is infinity, μ2 is 1.5 and μ1 is 1. μ2 1.5 and μ1 is 1. ஸோ ஃபைனலாக இந்த டேர்ம் 1/infinity என்னது, 1/infinity is 0. So 1/infinity, this term, entire term will go to 0. So minus 2 into 0.5 divided by 40 centimeter. So finally f ஓட வேல்யூ என்ன கிடைக்குது, 1/f is this value. f ஓட வேல்யூ -40 centimeter வரும். இப்போ see எனக்கு ஆன்சர் வந்து -40 centimeter வருது. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இந்த entire setup வந்து will behave like a what, will behave like a mirror. ஓகே, ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ் வந்து எந்த மிரருக்கு வரும், இந்த என்டையர் சிஸ்டம் மிரர் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஃபோக்கல் லென்த் இங்கே யார், நெகட்டிவ். நெகட்டிவ் பொதுவாக எந்த மிரருக்கு வரும், கான்வெக்ஸா கான்கேவா, கான்கேவ் லென்ஸ். ஓகே, ஸோ we know the system behaves like a mirror as focal length வந்து இங்கே நெகட்டிவ், f is less than 0, then it is a, இது எப்படி பிஹேவ் பண்ண போகுது, ஒரு கான்கேவ் மிரர் மாதிரி பிஹேவ் பண்ண போகுது. ஓகே, மிரர் மாதிரி பிஹேவ் பண்ண தெரியும், அதில் ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ்னால கான்கேவ். இப்போ அடுத்து நம்ம v கண்டுபிடிக்கணும், இமேஜோட டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் கொடுத்துருந்தா, ஸோ மிரரோட ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். u எஃபோட சைனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ போல்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஸோ -20 சென்டிமீட்டர். ஸோ எஃபோட வேல்யூ எல்லாத்தையும் போட்டிங்கன்னா வியோட வேல்யூ என்ன கிடைக்குது, +40 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னா இங்கேருந்து என்னது, +40 சென்டிமீட்டர். ரைட்டா. ஸோ திஸ் இஸ் அவர் இமேஜ். இதை நம்ம வந்து ரே டயக்ராம் இதெல்லாம் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணணும் இல்லை, இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை. ஓகே ரைட்ப்பா. ஸோ இப்போ வந்து we have did the problems part 1. so this is basically a part 1 problem solving in lens. இன்னொரு part 2 இருக்குது, அதில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான 2 lenses separated by distance இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஃபிகர் ஷோன் இயர், ஓகே, இந்த ஃபிகர் ஷோன் இயர் வாட் இஸ் த ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ். ஸோ இப்போ காமிச்சிருக்க அந்த பர்டிகுலர் ஃபிகரில் வாட் இஸ் த ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் என்னன்னு கேட்குறான். அஸ்யூம் தட் ஆல் லேயர்ஸ் ஆர் தின். ஓகே, தட் இஸ் தின் லென்சஸாக அஸ்யூம் பண்ணிக்கணுமா. n1 n2 r1 r2 எல்லாமே கொடுத்துருக்கான். R1 and R2 are equal to 20 centimeter அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இஸ் ஆஸ்கிங் த ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த். இது 2023 கேட்ட கொஸ்டின். ஸோ கவனிங்க, இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ இதோட இது n1 நடுவில், இது n2 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ என்னென்னா இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க அரேஞ்ச்மெண்ட். நம்ம இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்லாம் கொடுத்துட்டான். பட் வாட் அபவுட் த அவுட் சைட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்கல. நம்ம அதை என்ன எடுத்துக்கணும், ஏர் மீடியம். ஓகே,
அதுக்கப்புறம் இந்த R1 and R2 ரெண்டு சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஈக்குவல் 20 சென்டிமீட்டர். N1 N2 அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டான். ஓகே, இப்போ இதோட ஈக்குவலன்ட் ஃபோக்கல்லேருந்து கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we need to இந்த ஃபுல் செட்டப்பை வந்து 3 இதாக பிரிக்க முடியும். ஸோ லைக் திஸ் பிளேனோ கான்கேவ், கான்வெக்ஸ் லென்ஸு, பிளேனோ கான்கேவ். ஓகே, இதுவும் பிளேனோ கான்கேவ், இதுவும் பிளேனோ கான்கேவ். ஸோ ரெண்டு பிளேனோ கான்கேவாகவும் ஒரு கான்வெக்ஸாகவும் இந்த செட்டப்பை பிரிக்க முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஒன், ஃபஸ்ட்டு லென்ஸ், செகண்ட், தேர்ட், டோட்டலாக 3 லென்ஸாக பிரிக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து N2, திஸ் இஸ் N1, திஸ் இஸ் N2. நம்ம வந்து ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, we are going to use the equivalent focal length ஓட formula. What is the formula? 1 by f is equal to 1 by f1, f2 plus 1 by f3. கரெக்டா? இப்போ நான் f1, f2, f3 இது வந்து இது லென்ஸ் 1க்கு f1, இதுக்கு f2, இதுக்கு f3. நம்ம f1, f2, f3 கண்டுபிடிக்கும் போது என்ன விஷயம் அப்படின்னா, இதோட சரௌண்டிங் இருக்குல்ல, we need to consider it as air medium. அதே மாதிரி இதை சுற்றி I need to consider it as air medium. இதை என்ன எடுத்துக்கணும்? air medium. So this is a standard procedure you need to follow. Okay, சரி, இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு plane surface, right? So what is the radius of curvature? இதுக்கு infinity. பட் இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கான்? R1 கொடுத்துருக்கான். ஸோ இது R1னா இதுவும் என்னவாக இருக்கும்? R1, because they are same surface actually. இது வந்து R2 அப்படின்னா இதுவும் என்னவாக இருக்கும்? R2. இது எப்பயும் போல் this is plane surface. Okay, right. So first lens 1 கண்டுபிடிக்கலாம். This is a lens 1. So what is the formula? 1 by f1 is equal to mu 2 by mu 1 minus 1 into 1 by r1 minus 1 by r2. This is a formula, கரெக்டா? பட் ஆனால் நம்ம வந்து டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டேன் நான். ஸோ நடுவில் இருக்க லென்ஸுக்கு வந்து N2 வரும். அவுட் சைட் ஏர் மீடியம்க்கு வந்து I need to consider as 1 minus 1. ஸோ 1 by r1. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் வந்து இன்ஃபினிட்டி ரேடியஸு. பட் த செகண்ட் சர்ஃபேஸ் இதுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு ப்ளஸ் ஆர்னு வரும். இங்கேருந்து போல்லேருந்து ரைட்டு. ஓகே, நம்ம லைட் வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, லைட் வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் ஆல்சோ an assumption. ஓகே, லைட்டு லெஃப்ட் டு ரைட் வருதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது போல்லேருந்து ரைட்டு பார்த்துருக்கிறது பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் R1 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ N2ஓட வேல்யூ இஸ் 1.6 மைனஸ் 1. இதுக்கு 1 by infinity is 0 minus 1 by R1 போட்டிருக்கான் ப்ளஸ் R1. ஸோ ரேடியஸ் வந்து 20 சென்டிமீட்டர். சைனோட போட்டாலும் you will get what? ப்ளஸ் 20 சென்டிமீட்டர். இங்கே ஆல்ரெடி உள்ள மைனஸ் இது, ரைட். ஸோ இதை வந்து 0.6 minus 1 by 20 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ரீரைட் பண்ணிங்கன்னா you can find the focal length of the first one, f1 minus 100 by 3 சென்டிமீட்டர். இப்போ 1 by f1 ஓட வேல்யூ நம்மளுக்கு நம்ம ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கும் 1 by f1 தான் நம்மளுக்கு மெயினாக ரிக்வயர்ட் தேவை. ஸோ 1 by f1 பார்த்தீங்கனாலும் you will get this answer. ஓகே, f1 வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get the f1. சரி, இப்போ அதே மாதிரி செகண்ட் லென்ஸுக்கு பாருங்கள். செகண்ட் லென்ஸ் வந்து இட்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸு சரௌண்டட் பை ஏர் மீடியம். ஸோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். f2 நடுவில் இருக்க லென்ஸோடது N2, N1 டிவைடட் பை சரௌண்டிங் வந்து ஏர் மீடியம் மைனஸ் 1. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்க்கு ப்ளஸ்ஸு, செகண்ட் சர்ஃபேஸ்க்கு வந்து மைனஸ் R2ன்னு போடணும். ஸோ திஸ் இஸ் போல்லேருந்து லெஃப்ட்டு பார்த்து மெஷர் பண்ணணும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ அதுக்கப்புறம் இங்கே மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ சைன் கன்வென்ஷன் படி R1 and R2 நம்மளுக்கு என்னது? ஸோ ப்ளஸ் 20, இது மைனஸ் 20. ஸோ வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1.5 minus 1 will get 0.5. So minus minus will get plus. So 2 by 20 centimeter. So இது கொஞ்சம் கேன்சல் பண்ணி 0.5 is 1 by 2. 2 கேன்சல் ஆகிடும். you will have 20 centimeter with the sign பார்த்தீங்கன்னா plus 20. ஸோ நம்மளுக்கு ஆன்சரே வந்து 1 by 20 centimeter is the answer. ஸோ இப்போ வந்து let's calculate for the third one. third oneக்கு பாருங்கள் 1 by f1. ஸோ நடுவில் இருக்க இதுக்கு வந்து N2. ஸோ N2 by N1 minus 1. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னது? ஸோ போல்லேருந்து நம்ம லெஃப்ட் பார்த்து மெஷர் பண்ணணும், விச் இஸ் நெகட்டிவ். ஸோ மைனஸ் R2ன்னு போட்டிருக்கேன். இது வந்து பிளெயின் சர்ஃபேஸ் இன்ஃபினிட்டி, 1 by infinity you will get 0. ஸோ R2 இருக்கிறதுல 20, ஏன்னா சைன் போட்டாச்சு, ஜஸ்ட்டு 20ன்னு போடுங்க. மைனஸ் 1 by 20 சென்டிமீட்டர் உள்ள. ஸோ ஃபைனலாக f3ஓட வேல்யூ என்னது? மைனஸ் 100 by 3 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதுவும் பிளெயினோ கான்வெக்ஸ், இதுவும் பிளெயினோ கான்கேவ், இதுவும் பிளெயினோ கான்கேவ். ரெண்டு பேருக்குமே சேம் ஃபோக்கல் லென்த் தான் வந்திருக்கு பாருங்கள். f1க்கும் f3க்கும் சேம் ஃபோக்கல் லென்த், பிகாஸ் தே ஆர் வாட்?
plano concave. So இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவலன்ட் ஃபார்முலா என்னது 1/f1 + 1/f2 + 1/f3. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃபோட வேல்யூ இல்லை வாட் -100 cm. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ எந்த ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷனில் கரெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் கவனிங்கப்பா. A plano convex lens fits exactly into a plano concave lens. Plano convex lens fits exactly into plano concave lens அப்படின்னு சொல்கிறோம். Their plane surfaces are parallel to each other. Their plane surface are parallel to each other if the lens are made of different materials of refractive index mu1 and mu2. So plano convex is made of what? mu1, and the plano concave is made of what? mu2, and the r is the radius of curvature so of the curved surface of the lens. Then the focal length of the combination என்ன அப்படின்னு கேட்குறான். இந்த ப்ராப்ளமில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான், plano convex lens fits exactly into plano concave lens. அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்கான், தேர்ட் லைனில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், அப்படியே அந்த ஆர்டர்லேயே கொடுத்துருக்கான் பாருங்கள். if the lenses are made of different materials, if the lenses are made of different materials of refractive index mu1 and mu2. ஓகே, இப்போ mu1 and mu2ன்றது டூ டிஃப்ரெண்ட் refractive index. ஸோ mu2 and mu1 அப்படின்னு சொன்னாலும் mu1 and mu2 அப்படி சொன்னாலும் there will be a different of answers நம்மளுக்கு வரும். அதாவது what I'm trying to say is ஃபஸ்ட்டு வந்து plano convex lensன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக. அப்போது ஃபஸ்ட்டு யார் கொடுத்துருக்கா, plano convex. ஸோ mu1 is goes for what, plano convex லென்ஸு. அதுக்கப்புறம் mu2 வந்து யாருக்கு போகும், plano concave. புரியுதா? இது வந்து ஒரு சென்சிட்டிவான பாயிண்ட் இது. plano convex lens fits exactly into plano concave. ஸோ ஃபஸ்ட்டு plano convex கொடுத்தனால mu1 goes for plano convex and mu2 goes for plano concave. அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். இதுதான் நம்மளோட லென்ஸு. ஓகே, ஸோ இது வந்து plano concave fits into plano convex. ஓகே, ஸோ plano concaveக்கு என்ன வரும்னு சொன்னேன், mu2, plano convexக்கு mu1. ஸோ what I'm trying to say is இது வந்து நம்மளோட plano concave, இது plano convex. plano convexக்கு mu1 is the refractive index, plano concaveக்கு mu2. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா you will get the combination. இவன் சொன்ன combination, that is ரெண்டு பேரும் fit into each other. இதை எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களால் உள்ளே ஃபிட் பண்ண முடியும், ரைட்? ஸோ mu1 mu2. இப்போ வந்து பாருங்கள், இதோட தனியாக இதோட ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிங்க, இதோட ஃபோக்கல் லென்த் ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டு you can use the equivalent formula 1/f1 + 1/f2 equal to 1/F. equivalent focal length போட்டிங்கன்னா you will get the answer. ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு let's try to find the answer. இது வந்து radius of curvature என்ன சொல்லிட்டான், r. ஸோ இதுக்கு rனா இதுக்கும் r, because they are made of same radius of curvature. இதோட சரௌண்டிங் மீடியம் நம்ம என்ன எடுத்துக்கணும், as usual air medium அப்படின்றது we need to consider. சரி, இப்போ 1/f1 plano concave, this is plano concave. plano concave ஓட refractive index is mu2 surrounded by air medium. ஸோ mu2 by 1 -1. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ், லைட் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து இன்சிடென்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் சர்ஃபேஸ் 1/∞. இது வந்து என்னது, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து என்னது நம்மளுக்கு +r. ஓகே, ஸோ போல்லேருந்து டுவர்ட்ஸ் ரைட் வந்து +r, அதுக்கப்புறம் -1/rன்னு வருது. ஸோ ஃபைனல் ஆன்சர் 1/f1 is equal to mu2 - mu1 into -1/r. ஸோ f1 கண்டுபிடிச்சிங்கன்னா -r divided by mu2 - 1. அதே மாதிரி plano convex. plano convex வந்து mu1 refractive index. ஸோ 1/f2. இப்போ இது வந்து நான் லென்ஸ் 1ன்னு எடுத்திருக்கேன், this is lens 2. ஸோ mu2 mu1 - 1/1 -1 1/r. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் இஸ் 1/r +rன்னு வரும், -1/∞. ஸோ 1/∞ is 0. ஸோ 1/r you are having this. ஓகே, ரைட். ஃபைனலாக வந்து f2ஓட வேல்யூ வந்து r/mu1 - 1. சரி, இப்போ வந்து ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 1/f1 + 1/f2. ஸோ 1/f1 ஓட வேல்யூ என்னது, ஆர் யூ கேன் சப்ஸ்டியூட் த f1 வேல்யூ இயர். f1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1/f1 you will have -mu2 - 1 divided by r. அதே மாதிரி 1/f2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா mu1 - 1 divided by r. ஸோ ஃபைனலாக இந்த டேர்ம்ஸை வந்து you just add, டினாமினேட்டர் வந்து காமன் டிவிஷனை ரிமூவ் பண்ணுங்கள், then you will have cancel, இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். So finally you are left with what, 1/F is equal to mu1 - mu2 divided by r. So f ஓட வேல்யூ என்ன வரும், r/mu1 - mu2. Okay, this is the equivalent focal length. So option, எந்த ஆப்ஷன் கரெக்ட், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்.
ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு எந்த லென்ஸ் கொடுத்துருக்கான் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், செகண்டாக எந்த லென்ஸ் கொடுத்துருக்கான் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். நீங்கள் அப்படி மாற்றி எடுத்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, F is equal to R by mu1 minus mu2 கிடச்சிருக்குல்ல. இப்போ மாற்றி எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபைனல் ஆன்சர் யூ வில் கெட் அஸ், ஓகே இதுதான் mu2 minus mu1 வந்திருக்கும். பட் கரெக்டான ஆன்சர் வந்து mu1 minus mu2. இப்போ ஓகே குட், இந்த ப்ராப்ளம் கவனிங்க. 2 identical glass equiconvex lenses of focal length f are kept in contact. ஸோ ரெண்டு equiconvex lens இருக்கான், of focal length வந்து f. ஸோ ரெண்டு equiconvex lensோட focal length வந்து f2, each are kept in contact. ஸோ ரெண்டு equiconvex lens kept in contact, ரெண்டு பேரோட focal length என்னது fன்னு கொடுத்துருக்கான். ஸோ the space between the two lenses is filled with water. ஸோ ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, நடுவில் என்ன எதால் ஃபில் பண்ணுறான் அப்படின்னா லிக்விடால் ஃபில் பண்ணுறான், ஆஃப் வாட்டர், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 4/3. த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த காம்பினேஷன் என்னவாக இருக்கும், இந்த லிக்விடை ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த காம்பினேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி பண்ணுறது, ஸோ கவனிங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸு, ரெண்டு பேரோட ஃபோக்கல் லென்த்துமே என்ன சொல்லியிருக்கான், எஃப்னு கொடுத்துருக்கான். இப்போது ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸஸ் எஃப். எப்போவுமே டேரெக்டாக ஒரு டேட்டா தரான் அப்படின்னும் போது நீங்கள் என்ன எடுத்துக்கணும், இப்போ ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணியிருக்கான்ல, ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணும்போது சரௌண்டிங் மீடியம் என்னென்னு எடுத்திருப்பான், இன் ஏர் அப்படின்றத அவன் கொடுக்க மாட்டான், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து ஏர் மீடியமில் இருக்கும்போது லென்ஸ் ஏர் மீடியம் கான்வெக்ஸ் லென்ஸ் ஏர் மீடியமில் வச்சு இது எஃப்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பான், புரியுதா? எஸ். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஆரோட வேல்யூ கொடுக்கல, ஆர் எதுவும் கொடுத்துருக்கானா, ஈக்வி கான்வெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். Equiconvex means we can assume what, radius of curvatures are equal அப்படின்னு எடுத்துக்கலாம். thin lensesனாலே most probably we will assume to be radius of curvature equal எடுத்துப்போம். assuming what, R1 and R2 to be R. ஓகே, சரி. இப்போ வந்து இதுதான் நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸு, ரெண்டுமே மேட் ஆஃப் வாட், கிளாஸ். ஓகே, இப்போ இங்கே நடுவில் வந்து என்ன எதால் ஃபில் பண்ணுறான்னா வாட்டரால் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். வாட்டரால் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு லென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வில் பிகம் as 3 lens combination. ஓகே, இது கிளாஸு நடுவில் என்ன இருக்குது உங்களுக்கு, கான்கேவ் லென்ஸ் இஸ் பீன் ப்ரெசென்ட். ஓகே, இது வந்து கான்கேவ் லென்ஸ் இஸ் மேட் ஆஃப் வாட்டர் மீடியம். இப்போ ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த்து கேட்குறான். ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஃபஸ்ட் ஒன் கால்குலேட் பண்ணுங்கள், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபைனலாக ஆட் பண்ணிங்கன்னா 1/f1 + 1/f2 + 1/f3 will give you the ஆன்சர். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, யூ நீட் அசியூம் தே ஆர் சரௌண்டட் பை வாட் மீடியம். நீங்கள் F1, F2, F3 கண்டுபிடிக்கும் போது ஏர் மீடியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும், புரியுதா? எஸ். ஸோ இப்போ டேரெக்டான பாயிண்ட் என்னென்னா, இதையும் நான் ஏரில் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறேன், இதையும் ஏரில் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஐ கேன் அசியூம் த போத் F1ஓட ஃபோக்கல் லென்த்தும் F3ஓட ஃபோக்கல் லென்த்தும் ஈக்குவல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தா, ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் எஃப்னு கொடுத்துருந்தானா அது எந்த மீடியமில் வச்சு மெஷர் பண்ணா, நான் சொன்னேன் இல்லையா, டேரெக்டாக ஒரு ஃபோக்கல் லென்த் கொடுத்தான் எஃப்னு, அந்த கான்வெக்ஸ் லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எங்கேருந்து மெஷர் பண்ண, ஏரில் இருந்து. இப்போ நம்ம மெஷர் பண்ண போகிறது என்னது, இந்த ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் அதே கான்வெக்ஸ் லென்ஸ் தான் ஏர்லேருந்து மெஷர் பண்ண போகிறோம். நம்ம டேரெக்டாக இப்போ என்ன சொல்லிடலாம், the value is equal to f. புரியுதா இல்லையா? நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, கொஷினில் எஃப்னு கொடுத்தான்ல, இப்போ ஆல்ரெடி இது ரெண்டு பேருமே கான்வெக்ஸ் லென்ஸ் ஏர் மீடியம். ஸோ கொஷினில் கொடுத்தது F1 F3 நான் என்னென்னு எழுதலாம், கிவன் படி எஃப்னே எழுதலாம், புரியுதா பாயிண்ட்டு? ஸோ 1/f1 நான் கண்டுபிடிக்கிறேன், ஒருத்தர் கண்டுபிடிச்சாலே போதும், F1 கண்டுபிடிச்சா F3க்கும் கண்டுபிடிச்ச மாதிரி தான், which is equal to f. ஸோ 1/f1, ஸோ கிளாஸ் மீடியம், ஸோ μg by air medium surrounding -1. ஸோ இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், லைட் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் என்னது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வர மாதிரி எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் எல்லாரோட ரேடியஸுமே என்னது சேம், ஏன்னா தே ஆர் இன் கான்டாக்ட். we are assuming all are having same radius of curvature. அவன் கொஸ்டின்லேயும் டீட்டெயிலாக கொடுக்கல radius of curvature, we can assume all are having same radius. okay, right. ஸோ இப்போ வந்து this is first surface is r plus r, இதுக்கு வந்து -r. okay, so what value you have, 2/r நம்மளுக்கு வரும். so μg -1 2/r, you will get this one. so இதில் μg ஓட வேல்யூ என்னது 3/2, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், you will have 1/r. so நல்லா என்ன தெரியும், 1/f1 ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1/r. what is f1? f1 is nothing but what, f. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், f-ஓட வேல்யூ f1 ஓட வேல்யூ is equal to +r. இப்போ ஆன்சர் நம்மளுக்கு +rல தான் கிடச்சிருக்கு. so we can also say f1 f3 is equal to what, is equal to +r,
ரைட்டா? இப்போ அடுத்து என்ன அப்படின்னா concave lensக்கு we need to find concave lens பாருங்க. It is water medium surrounded by air. So mu g mu w by 1 minus 1. So இது வந்து என்னது first surface left hand sideல பார்த்து radius measure பண்ணுறோம் minus r, இதுக்கு ரெண்டாவது surface plus r. So substitute பண்ணி பாருங்க minus 2 by r ன்னு வரும். இது வந்து mu w minus 1. Okay, so final answer is minus 2 mu w minus 1 divided by r. Mu w ஓட value 4 by 3. Finally you will get answer as minus 2 by 3r. So f2 ஓட வேல்யூ என்ன வருது? இப்போ 1 by f2 தான் உங்களுக்கு வந்து minus 2 by 3r. அப்போ f2 ஓட வேல்யூ என்ன வரும்? minus 3r by 2. ஓகே, ஸோ இப்போ f1 f3 f2 ஓட வேல்யூ வித் த சைன் தெரியும். இப்போ டேரெக்டாக இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வாட் ஆன்சர் யூ வில் ஹேவ்? see f1 f3 நம்மளுக்கு ஈக்குவல் which is equal to 2 by f, கரெக்டா? ஸோ ப்ளஸ் 1 by f2. ஸோ f2 ஓட வேல்யூ வித் த சைன், f ஓட வேல்யூ வித் த சைன் which is plus r, சைனோட தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 by r minus 2 by 3rன்னு வருது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். காமனாக 2 by r வெளில எடுக்கிறேன். ஐ எம் கெட்டிங் திஸ் ஒன். ஸோ 4 by 3r. ஸோ இது வந்து 1 by capital F. ஸோ f ஓட வேல்யூ என்ன வரும்? 3f by 4. புரியுதா? எஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 3f by 4. எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்ட்? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, இதே மாதிரி சிமிலராக இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, குட் கவனிங்க. Two similar thin equiconvex lenses of focal length f each are kept coaxially in contact with each other such that the focal length of the combination is f1. அதாவது two similar thin equiconvex lens. ஸோ ரெண்டு thin equiconvex lens வச்சுருக்கானா of focal length f each. ஸோ ரெண்டு பேரோட focal length வந்து f each அப்படின்னு கொடுத்துருக்கான். are kept coaxially in contact. ஸோ ரெண்டுத்தையும் கான்டாக்டில் வச்சுருக்கான் with each other such that the focal length of the combination. ஸோ ரெண்டு பேரையும் ரெண்டு ஃபோக்கல் கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் என்னது? எஃப். ரெண்டுத்தையும் கான்டாக்டில் வைக்கும்போது வாட் இஸ் த ஈக்குவலன்ட் காம்பினேஷன் ஆஃப் ஃபோக்கல் லென்த் தான் கேபிட்டல் f1 அப்படின்னு சொல்லியிருக்கானா. இப்போ அந்த எஃப்னு கொடுத்துருக்கான்ல ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ்க்கும் ஃபோக்கல் லென்த் எஃப்னு, அது எந்த மீடியமில் வச்சு கண்டுபிடிச்ச ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும்? ஏர் மீடியம். ஸோ விச் இஸ் a very very important point. you need to அது சொல்ல மாட்டால் நம்ம தான் நோட் பண்ணிக்கணும். ஓகே, சரி. இப்போ when the space between the lens is filled with glycerin, கிளிசரினால் ஃபில் பண்ணுறான்னா கிளிசரினோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் சேம்னு சொல்கிறான் 1.5. தென் த ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த காம்பினேஷன். ஸோ கிளிசரினால் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் என்னவா? f2. ஓகே, ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் f1 is to f2? ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த்தோட ரேஷியோஸ் கேட்குறான். ஓகே, ஸோ கவனிங்கப்பா, இதுதான் ரெண்டு ஃபோக்கல் கான்வெக்ஸ் லென்ஸு ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ். ரெண்டு பேரோட ஃபோக்கல் லென்த்துமே என்னென்னு கொடுத்துருக்காங்க? எஃப். இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா we need to assume they are kept in air வச்சப்போ கண்டுபிடிச்சா ஃபோக்கல் லென்த்து. ஸோ இப்போ இனிஷியலி கிளிசரின் அண்ட் கிளாஸ் ரெண்டு பேருக்குமே சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அது ஒரு பாயிண்ட்டு. இப்போ வந்து ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் நடுவில் வந்து கிளிசரினால் ஃபில் பண்ணுறேன். ஓகே, இப்போது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா கிளாஸ்க்கு கிளிசரினுக்கும் சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் மியூஜின்னு போட்டுக்கிறேன். அதாவது இந்த ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை 3 லென்ஸாக பிரித்து எழுத முடியும். ஓகே, ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ஃபோக்கல் லென்த் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணணும்? ஏர் மீடியம், they are surrounded by ஏர் மீடியம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஆர் ரேடியஸ் வந்து எல்லா பக்கமும் ஆர், they are of same curvature அப்படின்னு சொல்லிட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இதுவும் கான்வெக்ஸ் லென்ஸ் kept in ஏர் மீடியம், இதுவும் கான்வெக்ஸ் லென்ஸ் kept in ஏர் மீடியம், இதுவும் ரெண்டு பேருக்குமே சேம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து இதோட ஃபோக்கல் லென்த்து என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். ஸோ 1 by f1 1 by f3 இதோட ஃபோக்கல் லென்த் ரெண்டு பேருக்குமே என்னது? இது 1 2 3 3 லென்ஸாக எடுத்துக்கிறேன். 1 and 3க்கு சேம் ஃபோக்கல் லென்த்தாக இருக்கணும் which is equal to f. இப்போ கொஸ்டினில் கொடுத்த ஃபோக்கல் லென்த் எஃப்னு கொடுத்துருந்தா which is kept in ஏர் மீடியம். இதுவும் என்னது? ரெண்டு லென்ஸுமே kept in ஏர் மீடியம் தானே. ஸோ ஐ கேன் ரைட் 1 by f1 divided by 1 by f3 is equal to 1 by f. கொஸ்டினில் கொடுத்ததே நான் ஈக்குவல் எஃப்னு எழுத முடியும் பிகாஸ் அதுவும் kept in ஏர் மீடியம், இதுவும் kept in ஏர் மீடியம். சரி, இப்போ வந்து mu g by 1 minus 1 வரும். ஸோ ப்ளஸ் எஃப் மைனஸ் எஃப். ஓகே, இப்போ வேல்யூஸ் பாருங்கள். 1 by f is equal to you will get this value 2 by rன்னு வரும். ஸோ mu g ஓட வேல்யூ என்னது? 3 by 2. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். you will have
2 get cancel, you will get 1 by r. So 1 by f is equal to plus 1 by r எனக்கு வருது. ஓகே, இது வந்து இந்த ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் f1 and f3 ஓட வேல்யூ. இப்போ நம்ம வந்து கான்கேவ் லென்ஸ், அந்த நடுவில் இருக்க லென்ஸோட ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கலாம். 1 by f2 mu g minus 1 divided by 1. ஸோ இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னது மைனஸ்ன்னு வரும் ஃபஸ்ட்டு இதுக்கு சர்ஃபேஸ்க்கு. லைட் ஆஸ் யூஷுவல் லெஃப்ட்லேருந்து ரைட் வருது, மறந்துட வேண்டாம். ஓகே ரைட். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -2/3 வரும். ஓகே, ஸோ இதில் ஒரு 1/2, அதில் ஒரு 2 will get cancel, -1 by r. ஸோ ஃபைனலாக ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், எனக்கு இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1 by f2 is equal to -1 by rன்னு வருது. இந்த 1 by rன்றது நம்ம ஆல்ரெடி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 1 by r is nothing but 1 by fன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ 1 by r இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1 by f. ஸோ 1 by f2 is equal to -1 by f. மூணு லென்ஸுமே ஏர் மீடியமில் வச்சதுக்கப்புறம் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஜாப் அதுதான். அதாவது கிளிசரின் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த ஈக்குவலன்ட் காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ், ரெண்டு லென்ஸ் தான் இருக்கும். ஒன்று இது ஒன்று, another one is this one. ஸோ 1 and 3. ஓகே, இதுவும் μg, இதுவும் μg. ரெண்டு பேரோட ஃபோக்கல் லென்த்துமே என்னது ப்ளஸ் f தான். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண 1 by f1 ப்ளஸ் 1 by f3. கேபிட்டல் கொஷினில் என்ன கொடுத்துருந்தான், வித்தவுட் கிளிசரின் ஜஸ்ட்டு கான்டாக்டில் இருக்கும்போது கேபிட்டல் f1 எடுத்துக்க சொல்லியிருந்தான் ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த்து. ஸோ கேபிட்டல் f1. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற f1 f3 இருக்கிற இடத்துல ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன், 2 by f1 வருது. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் வாட், கேபிட்டல் f1 is equal to f/2. இப்போ வித் கிளிசரின் போட்டிங்கன்னா என்ன வரும், மூணு லென்ஸ் மாதிரி நம்மளுக்கு வரும். கரெக்டாக? ஸோ எல்லாரோட வேல்யூஸு ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், 1 by f1 1 by f3 சேம் வேல்யூ. ஸோ 1 by f இதுக்கு ப்ளஸ் 1 by f, நடுவில் வந்து 1 by f2க்கு என்ன வரும், -1 by f. கரெக்டாக இல்லையா? 1 by f2க்கு என்ன வருது, -1 by f. ஸோ these two values will get cancelled. 1 by f2 is equal to 1 by f. ஸோ f2ஓட வேல்யூ என்ன கிடைக்குது, நம்மளுக்கு fன்னு கிடைக்குது. f1ஓட வேல்யூ வந்து f/2. ஸோ f1 by f2 ரேஷியோ கேட்டிருக்கான். f1 is to f2னா f1 by f2. ஸோ வேல்யூஸ் ff கேன்சல் ஆகிடும், you will get 1/2. ஸோ f1 by f2 is equal to 1/2ன்னு வருதா. இது நீங்கள் எழுதுனீங்கன்னா என்ன வரும், f1 is to f2 will be equal to 1 is to 2. Correct? So we will move on to the next problem. Okay, good. In the problem கவனிங்க. Focal length of a convex lens shown in the figure is 20 cm. So ஒரு convex lens காமிச்சிருக்கானா அதோட focal length வந்து 20 cm. Find the image position and image velocity. So image ஓட பொசிஷனும் நீங்கள் கண்டுபிடிக்கணும், image ஓட velocityயும் கண்டுபிடிக்கணும். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆப்ஜெக்ட் இருக்குது 30 cm. ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சஸோட எவ்வளோ ஸ்பீட் வந்து என்னது 5 mm/s வந்து ஆப்ஜெக்ட் மூவ் ஆக போகுது. ஸோ எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது ஹாரிசாண்டலோட 37 டிகிரி இட் மேக்ஸ். ஓகே, நீங்கள் பேசிக்காக வந்து sin 37 cos 37 நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். 37 டிகிரி இஸ் அ காமன் திங். ஸோ எழுதி வச்சுக்கோங்க. sin 37 is 3/5, cos 37 is 4/5 and tan 37 is what, 3/4. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கவனிங்க, இதுதான் நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸு. ஃபோக்கல் லென்த் வந்து 20 cm சொல்லியிருந்தேன். 20ன்ற சென்டிமீட்டரை நான் மில்லிமீட்டர்னு மாற்றிக்கிறேன். ஏன் மில்லிமீட்டர்னு மாற்றிக்க போகிறேன்னா நம்மளோட ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்கான், ஸ்பீட் வந்து 5 mm/s கொடுத்துருக்கான். ஸோ ஐம் கோயிங் டு கன்வெர்ட் மை சென்டிமீட்டர் டு மில்லிமீட்டர். ஸோ அதனால் கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ வித் சென்டிமீட்டர் எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் மாற்றிட்டு கால்குலேஷன் பண்ணுங்கள். இல்லை எல்லாத்தையும் மில்லிமீட்டர் மாற்றிட்டு பண்ண போகிறீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ யுவர் விஷ். ஓகே ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்டோட ஸ்பீடு 5 mm/s 37 டிகிரி வித் த ஹாரிசாண்டல். ஓகே, ஸோ இதோட பொசிஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30 cm ஆப்ஜெக்டோட பொசிஷன் கொடுத்துருக்கான் ஃப்ரம் த போல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், இமேஜோட பொசிஷன் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக நான் ஃபார்முலாஸ்லாம் சொல்லியிருக்கேன், அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கல் லென்த் வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பாசிட்டிவ். ஸோ லைட் இப்படி ட்ராவல் பண்ணுது. ஸோ ப்ளஸ் 200 mm அப்படின்னு போட்டிருக்கேன், 20 cm. ஸோ யூவோட வேல்யூ போல்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு -30 cm. ஸோ -300 mm அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வி ஆப்ஜெக்டோட இமேஜோட பொசிஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இது நம்மளோட ஃபார்முலா. யூவும் எஃப்ஐயும் சைனோட போட்டோன்னா வி சைனோட கிடைக்கும். யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எஃப்ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி ஐம் கெட்டிங் வி as 600 mm or +60 சைனோட கிடைக்குது, +60 cm. ஸோ நம்மளோட இமேஜோட பொசிஷன் எங்கே, this is the image of the position 60 cm. கரெக்டா? எஸ். ஸோ
இப்போ மேக்னிஃபிகேஷன் லீனியர் மேக்னிஃபிகேஷன் நம்மளுக்கு இங்கே தேவைப்படும். v by u v சைனோட u சைனோட போட்டிங்கன்னா m சைனோட கிடைக்கும். you are getting -2 as a answer. ஓகே, இப்போ மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் வித் த சைன். இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே சொல்லியிருந்தேன். இப்போது இமேஜ் பொசிஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளோட வெலாசிட்டியை வந்து என்னது அலாங் த பிரின்சிபல் ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு 2 கேஸ் உங்களுக்கு சொன்னேன், 2 ஃபார்ம்லாம் சொன்னேன். அதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டுன்றதை கவனிங்க. இது நம்மளோட ஆப்ஜெக்டோட ஸ்பீட் எவ்வளோ 5 mm/s. இதை வந்து நான் காம்பனன்ஸாக பிரிக்கணும்ப்பா. அலாங் த பிரின்சிபல் ஆக்சிஸ் இது வந்து என்ன வரும், ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் எஸ்ன்னு கூப்பிட்டேன்னு வைங்க, 5 mm/s எஸ்ன்னு கூப்பிட்டேன்னா இது என்ன வரும், எஸ் cos 37 டிகிரி. இது எவ்வளோ வரும், பர்பண்டிகுலர் காம்பனண்ட் எஸ் sin 37 டிகிரி. புரியுதா இல்லையா? ஸோ நான் வந்து ஸ்பீடை வந்து 2ஆக பிரிச்சிட்டேன். எக்ஸ் காம்பனண்ட் எஸ்ன்னு போட்டிருக்கேன். எஸ் இஸ் நத்திங் பட் 5 mm/s cos 37 டிகிரி. இது வந்து எஸ் sin 37. ஓகே ரைட். நான் ஆல்ரெடி சைன் காஸ் வேல்யூ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சிருக்கணும் ஃபார் 37 டிகிரி. ரைட். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ் பார்க்கலாம். அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ் எவ்வளோ வேல்யூ நம்மளுக்கு 5 mm/s cos 37 டிகிரி. ஸோ அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ் வந்து நம்ம என்ன பார்க்கணும், வாட் இஸ் த ஃபார்முலா m² v0. ஸோ வாட் இஸ் த காம்பனண்ட் அப்போ வெக்டாரில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். நான் வெக்டார் இல்லாமல் ஸ்கேலார் யூஸ் பண்ணுறேன், 1 டைமென்ஷனில் வெக்டார் சயின்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஐம் கெட்டிங் திஸ் ஒன். ஸோ இப்போ வந்து v0 வந்து காம்பனண்ட்டாக பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட் இல்லையா? ஸோ நான் என்ன போடுறேன், ஸ்பீடு வந்து v0 அலாங் த பிரின்சிபல் ஆக்சிஸ் 5 mm/s cos 37 டிகிரி. m² வேல்யூ, m-ஓட வேல்யூ என்னது -2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 4ன்னு வருது. 5 mm/s cos 37 டிகிரி இஸ் 4/5. ஸோ 5 கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு, 5 கேன்சல் ஆச்சுன்னா யூ வில் ஹேவ் 16 mm/s. இது வந்து எந்த வெலாசிட்டி, அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ். காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ், இமேஜோட வெலாசிட்டி அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ். நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இப்போ நம்ம வந்து v0 வந்து சைனோட போடணும். v வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது, இப்போ நம்ம காம்பனண்ட்டாக பிரித்தோம்ல. சரி, இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த காம்பனண்ட்டாக பிரிக்கும்போது இந்த காம்பனண்ட் டுவர்ட்ஸ் எந்த டைரெக்ஷன், திஸ் இஸ் பாசிட்டிவ் டைரெக்ஷன். கரெக்டாக மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ் டைரெக்ஷன். சைன் கன்வென்ஷன் இருக்குல்ல. ஸோ v0 வந்து நான் என்ன வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் v0 நான் சைனோட சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ் என்னது ப்ளஸ்ஸு. ஸோ ஃபைனலாக எனக்கு ஆன்சர் என்ன வருது, ப்ளஸ்ஸுனே வருது. நான் v0 ப்ளஸ் சைனோட சப்ஸ்டியூட் பண்ணேன், எனக்கு vi அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ் ஆல்சோ ப்ளஸ்ஸு. இதை இப்போவே இதை பிளாட் பண்ணிடலாம். ஸோ இமேஜ் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ் பாசிட்டிவா. இப்போ இமேஜ் வந்து இமேஜோட லொக்கேஷன் இங்கேருந்து 60 சென்டிமீட்டர் இல்லையா? அந்த இடத்துல எக்ஸ் காம்பனண்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹேவிங் அ வேல்யூ ஆஃப் டுவர்ட்ஸ் ரைட்டு தான் போடணும். ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து +16 mm/s வந்திருக்கு. ப்ளஸில் போடணும், புரியுதா இல்லையா? ஸோ இது வந்து அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ். இப்போ வந்து பர்பண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் கண்டுபிடிக்கும் போது காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி திஸ் இஸ் த ஃபார்முலா. எம்மோட வேல்யூ வித் த சைன் போடுறோம் -2, விஓட வேல்யூ வித் த சைன் போடணும். ஸோ இமேஜோட வெலாசிட்டி ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி இஸ் மேலே பார்த்துருக்கு. ஸோ ப்ளஸ் 5 mm/s sin 37 டிகிரின்னு போடுறேன். இட் இஸ் sin 37 டிகிரி. ஸோ -2 ப்ளஸ் 5 mm/s sin 37 is 3/5. So 5 cancel ஆகிடும். ஸோ ஃபைனலி யூ ஆர் லெஃப்ட் வித் வாட் -6 mm/s. சி நான் வந்து v0 சைனோட போட்டேன், எவ்வளோ எம்மையும் சைனோட போட்டேன், v0 சைனோட போட்டேன் 5 mm. 5னா பாசிட்டிவ் மீன்ஸ் மேலே, ஏன்னா இது வந்து பர்பண்டிகுலர் டு பிரின்சிபல் ஆக்சஸ் பார்க்குறோம். மேலே பார்த்து இருக்கிறனால இது என்னது 5 mm/s sin 37 டிகிரின்னு போட்டோம். கரெக்டாக மேலே பார்த்து இருக்கிறனால. ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் இப்போ என்ன கிடைச்சிருக்கு, நெகட்டிவில் கிடைச்சிருக்கு. அப்போது பர்பண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, we are getting நெகட்டிவ் வேல்யூ -6 mm/s. புரியுதா இல்லையா? இது ப்ளஸ்ன்னு ஆன்சர் வந்தனால ரைட்டில் போட்டிருக்கேன், மைனஸ்னால கீழே போட்டிருக்கேன். ஓகே ரைட். ஸோ இப்போது திஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு பிரின்சிபல் ஆக்சஸ். இது வந்து ஃபைனலி நம்ம இதோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இது வந்து காம்பனண்ட் ஆஃப் இமேஜ் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ். இது வந்து காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் பர்பண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சஸ். ஓகே, ஸோ இதுவும் இது ரெண்டும் பர்பண்டிகுலர் காம்பனண்ட். ஸோ இதோட ரிசல்டன்ட் ஸ்பீட் என்னவாக இருக்கும், இஃப் ஐ கால் திஸ் as vi root of ரெண்டு பர்பண்டிகுலர் வெலாசிட்டிஸ் root of
292 millimeter per second. Okay. So, okay, good. In the problem கவனிங்க. The focal length of a converging lens is measured for violet, green, red colors. It is respectively FV, FG and FR அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும் ஆஃப் அ கன்வர்ஜிங் லென்ஸ். கன்வர்ஜிங் லென்ஸ்னால் பொதுவாக என்னது, நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு we need to find the focal length in case of violet, green and red. ஓகே. சரி, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு லைட் அனுப்புவோம், ஒரு ஃபோக்கல் லென்த் கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான், 3 கலர்ஸ் சொல்கிறான், violet, green and redன்னு. ஸோ இதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து நம்மளோட கன்வர்ஜிங் லென்ஸ். ஓகே, தட் இஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ நான் பேரலல் ரேஸ் அனுப்புகிறேன். ஓகே, பேரலல் ரேஸ் அனுப்புனா ஜென்ரலாக என்ன ஆகும், தே வில் மீட் அட் அ பாயிண்ட். கரெக்டாக, இது வந்து ஜென்ரலான இது. நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஏர் மீடியமில் இருக்குது. நான் இப்போ என்ன அனுப்ப போகிறேன் அப்படின்னா, ஒரு ஒயிட் லைட் அனுப்புகிறேன். லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் மியூ. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு தெரியும், லைட் ரேஸ் ஆர் கோயிங் டு மீட். ஆனால் இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒயிட் லைட் அனுப்புகிறேன்னு எடுத்துக்கோங்க. ஒயிட் லைட்டு உள்ளே அனுப்புனா என்ன ஆகும், ஒயிட் லைட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, விப்ஜிஆர் இருக்குது. கரெக்டாக, விப்ஜிஆர் இஸ் தேர். ஸோ இந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு என்ன ஆகும், வேவ் லென்த் வில் இன்க்ரீஸ். வேவ் லென்த் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு கவனிங்க, இதுதான் நம்மளோட ஃபோக்கல் லென்த்தோட ஃபார்முலா. கரெக்டாக, இந்த லென்ஸுக்கு பர்டிகுலர் ஃபோக்கல் லென்த்தோட ஃபார்முலா வந்து இதுதான். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் விட்டுடலாம். ஓகே, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் விட்டுடலாம். இப்போ இந்த பார்ட் வந்து ரோல் ப்ளே பண்ணாது. இப்போ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஃபோக்கல் லென்த்தும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, ஃபோக்கல் லென்த்தும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இதோட ரோல் நம்மளுக்கு இருக்காது. ஓகே, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இது வந்து ஒரு என்டையர்லி ஒரு பாசிட்டிவ் டேர்மும் கூட. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ்னு போடுவீங்க, R2 will be negative. ஸோ திஸ் கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் திஸ் டேர்ம் இஸ் என்டையர்லி பாசிட்டிவ். சரி, இப்போ நம்ம என்ன நோட் பண்ணணும்னா, ஃபோக்கல் லென்த்து அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆர் இன்வர்ஸ்லி கனெக்டட். அதாவது 1/f is proportional to mu. கரெக்டாக, இந்த -1 விட்டுருங்க, ஜஸ்ட் இக்னோர் திஸ் -1. ஸோ 1/mu is equal to 1/f is equal to mu. அதுதான் நீங்கள் இங்கே அப்சர்வ் பண்ணணும். ஸோ இதிலேருந்து யூ கேன் சே ஃப்ரீக்வன்சி, இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் யூ கேன் சே ஃபோக்கல் லென்த். ஸோ ஃபோக்கல் லென்த் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு mu. See, 1/focal length is proportional to refractive index. Cross multiply பண்ணுங்க, you will get focal length is inversely proportional to mu. Okay, so refractive index increase ஆகும் when the focal length decreases. So focal length increase ஆகும் when the refractive index decreases. So இது decrease ஆனால் இது increase ஆகும், increase ஆச்சுன்னா இது decrease ஆகும். சரி, இப்போ இது ஒரு ரிலேஷன் we got. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், refractive index also varies with lambda. காட்சி ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஆப்டிக்ஸில் பிகினிங்கில் பேசிக்ஸ் படிக்கும்போது. ஸோ லேம்டாவும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, தே ஆர் இன்வர்ஸ்லி கனெக்டட். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்னா, மியூ இஸ் இன்வர்ஸ்லி கனெக்டட் வித் லேம்டா ஸ்கொயர் வேவ் லென்த்து. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், யூ கேன் சே 1/mu is equal proportional to lambda square. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா, யூ கேன் சே 1/mu is proportional to lambda square. See, இப்போ f is proportional to 1/mu. கரெக்டாக, அதே மாதிரி நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், காட்சி எக்ஸ்பிரஷன்லேருந்து 1/mu is proportional to lambda square. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஐ கேன் ரைட் ஆஸ் அ சிங்கிள் ஈக்குவேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது. இது வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், ரைட், கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ ஃபோக்கல் லென்த் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மியூ அண்ட் ஃபோக்கல் லென்த் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு லேம்டா ஸ்கொயர். ஸோ லேம்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, லேம்டா வந்து யாருக்கு அதிகம், இப்போ வந்து க்ரீனு, இப்போ இதில் இருக்கிறதுலே வேவ் லென்த் யாருக்கு அதிகம், ரெட்டுக்கு தான் அதிகம். ஸோ வேவ் லென்த் அதிகம்னா ஃபோக்கல் லென்த் ஆல்சோ அதிகம். ஸோ ஐ கேன் சே ஃபோக்கல் லென்த் இஸ் ஆல்சோ கிரேட்டர் ஃபார் ரெட்டு, க்ரீன் அண்ட் லாஸ்ட்டாக வந்து வயலட்டுக்கு. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, நம்ம வந்து பேரலல் ஒயிட் லைட்டை அனுப்புகிறோம். ஒயிட் லைட்டை அனுப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே கம்மி ஃபோக்கல் லென்த் யாருக்கு, வயலட்டுக்கு தான். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி வயலட் லைட். ஸோ இது வந்து ஒயிட் லைட்டில் விப்ஜிஆர் இருக்கும், அதில் வயலட் வந்து இங்கே ஃபாலோ ஆகும். ஸோ இந்த இடம் வந்து நம்மளுக்கு க்ரீனு, இந்த இடம் வந்து ஃபோக்கல் லென்த் இருக்கிறதுல யாருக்கு அதிகம்னா ரெட்டுக்கு தான் அதிகம். ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டு, ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்ட். நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டை கிளியர் ஆக்கிக்கலாம். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவா, let it be air medium. Okay, so generally convex lens na focal lens is kept in air medium. So focal length எப்படி வரும், பாசிட்டிவ் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு. கான்கேவ் லென்ஸுக்கு என்னது, ஃபோக்கல் லென்த் எப்போவுமே நெகட்டிவ்.
கரெக்டா? இப்போ ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ்னால் எப்பவுமே பாசிட்டிவ், கான்கேவ்னா எப்பவுமே நெகட்டிவ், ரைட்டா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம் லெட்ஸ் see. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். see if FV and FR are the focal length of the convex lens. இப்போ FV and FR are the focal length of the convex lens for violet and red. ஸோ வயலட்டுக்கும் ரெட்டுக்கும் உள்ள ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்கான். ஓகே, ஃபார் கான்வெக்ஸ் லென்ஸு கேபிட்டல் F கேபிட்டல் R கேபிட்டல் F, தட் இஸ் கேபிட்டல் FV கேபிட்டல் FR கொடுத்துருக்கான். ஆர் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ கான்கேவ் லென்ஸில் கொடுத்துருக்கான். ஓகே, ரைட். ஸோ ஃபார் த violet and red which statement is correct அப்படின்னு கேட்குறான். இப்போ நல்லா கவனிங்க. ஜஸ்ட் நோ போன ப்ராப்ளமில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு யாருக்கு ஃபோக்கல் லென்த் அதிகம்னு கண்டுபிடிச்சோம். நம்மளால் என்ன ப்ரூவ் பண்ண முடிஞ்சது, ரெட்டுக்கு ஃபோக்கல் லென்த் அதிகம், வயலட்டுக்கு இருக்கிறதுலே ஃபோக்கல் லென்த் கம்மி. ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து நல்லா கவனிங்க. இந்த ஃபோக்கல் லென்த் எல்லாமே பாசிட்டிவ். ஏன்னா இந்த டேர்ம் இஸ் என்டையர்லி பாசிட்டிவ். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் டேர்ம். இங்கே ஒரு நெகட்டிவ் வரும், R2ல் ஒரு நெகட்டிவ் வரும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் இங்கே ஒரு நெகட்டிவ் வில் சேர்ந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த டே திஸ் டேர்ம் இஸ் என்டையர்லி பாசிட்டிவ், திஸ் டேர்ம் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஃபோக்கல் லென்த் என்னது, கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவ். அதே யூ டேக் ஃபார் கான்கேவ் லென்ஸ், கான்கேவ் லென்த் வந்து கேபிட்டல் எஃப்னு போட்டிருக்கேன். கொஸ்டினில் கொடுத்ததுனால கேபிட்டல் எஃப், நெகட்டிவ்னு போட்டிருக்கேன்னா கான்கேவுக்கு, இது வந்து கான்வெக்ஸுக்கு. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இந்த ஆர்டர் கரெக்டு, பிகாஸ் நம்ம வந்து பாசிட்டிவ்னு எடுத்துகிட்டு பண்ணும்போது இது வந்துச்சு. நல்லா கவனிங்க. கான்கேவ் லென்ஸுக்கு வந்து the thing is going to be negative. கான்கேவ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ் இல்லையா? ஸோ இதில் வந்து அப்படியே ஆர்டர் என்ன ஆகும், ரிவர்ஸ் ஆகும். ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகும். இப்போ புரியுதா இல்லையா? இது வந்து கான்கேவ் லென்ஸுக்கு, இது கான்கேவ் லென்ஸுக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு டயக்ராம் தெரியுதா? இப்போ கான்வெக்ஸ் லென்ஸோடது பாருங்கள், கான்கேவ் லென்ஸோடது பாருங்கள். நெகட்டிவில் இருந்தாலும் மோர் நெகட்டிவாக இருக்குது. ரெட்டுக்கு தான் இப்போ நீங்கள் மேக்னிடியூட் படி பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு தான் ஸ்டில் கிரேட்டர், பட் மோர் நெகட்டிவ். கான்வெக்ஸ் பாருங்கள், இங்கேருந்து மோர் அதிக வேல்யூ பாசிட்டிவ், ஃபோக்கல் லென்த் இஸ் கிரேட்டர். ஆனால் கான்கேவ்லேயும் வந்து இருக்கிறதுலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் இருக்கா, ரெட்டு தான் இருக்குது, பட் இட் இஸ் மோர் நெகட்டிவ். ஸோ நம்ம ஆர்டர் சொல்லும் போது இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இது வந்து கான்வெக்ஸுக்கு, இது கான்கேவுக்கு நம்மளுக்கு. ஓகே, ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்ட் வரும்? கான்வெக்ஸ் லென்ஸ்னால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். செக் பண்ணி பாருங்கள், ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் கூட இல்லையா? எஸ், ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்ட். இப்போ கவனிங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இது வந்து டபுள் லென்ஸை ரிலேட் பண்ண ஒரு ப்ராப்ளம். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் 20 சென்டிமீட்டர். ஸோ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கா, அதோட ஃபோக்கல் லென்த் வந்து 20 சென்டிமீட்டர் அண்ட் கான்கேவ் லென்ஸ் வந்து 40 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஃபைனல் இமேஜ். ஓகே, டயக்ராம் கொடுத்துருக்கானா? சரி, டயக்ராம் வந்து ஃபஸ்ட்டு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, அப்புறம் கான்கேவ் லென்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட் வந்து 30 சென்டிமீட்டர் லெஃப்ட் ஆஃப் வாட், 30 சென்டிமீட்டர் லெஃப்ட் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸு. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ்? 40 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ கவனிங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கானா, வித் ரெஸ்பெக்ட் டு லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸுக்குன்னு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த இமேஜ் வந்து கான்கேவ் லென்ஸுக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகி யூ வில் கெட் த ஃபைனல் இமேஜ். ஓகே, இதுதான் ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் ரெண்டு இது வரும்போது. ஸோ இங்கே வந்து இது வந்து போல் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், இது போல் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். இங்கேருந்து 30 சென்டிமீட்டர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் இஸ் 40 சென்டிமீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் ஃப்ரம் லென்ஸ் 1, இமேஜ் ஃப்ரம் லென்ஸ் 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் யூவி ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள். போல்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா? ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது, யூவோட வேல்யூ இஸ் -30. கரெக்டாக, இங்கேருந்து போல்லேருந்து நெகட்டிவ் -30. ஃபோக்கல் லென்த் வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பாசிட்டிவ். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். யூவும் எஃப்பும் சைனோட போட்டிங்கன்னா வி சைனோட கிடைக்கும். சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபைனலி ஐ எம் கெட்டிங் ஆன்சர் அஸ் +60 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இமேஜ், பொசிஷன் ஆஃப் த இமேஜ் I1 ஃப்ரம் த லென்ஸ் 1. ஸோ லென்ஸ் 1லேருந்து இமேஜ் ஃபஸ்ட்டு எங்கே ஃபார்ம் ஆகுது, 60 சென்டிமீட்டர். இது வந்து போல்லேருந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு. பாசிட்டிவ் மீன்ஸ் டுவர்ட்ஸ் ரைட். இது 40, இது என்னது நம்மளுக்கு 20. டோட்டலாக எவ்வளோ? இது வந்து இமேஜ் ஃபஸ்ட்டு இமேஜ் ஃபார்ம் ஆகுது I1. புரியுதா இல்லையா? திஸ் இஸ் இமேஜ் 1. இப்போ இந்த இமேஜ் வந்து இதுக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகி யூ வில் கெட் த ஃபைனல் இமேஜ். ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு இதுக்கு நீங்கள் யூவி ஃபார்மில் அப்ளை பண்ணணும். இது வந்து லென்ஸ் 2, திஸ் இஸ் லென்ஸ் 1. ஸோ லென்ஸ் 2க்கு வந்து போலில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போ லைட் டைரக்ஷன் இனிஷியலாக என்ன டைரக்ஷன் அதுதான் யூஸ் பண்ணணும்.
இனிஷியலாக வாட் இஸ் த லைட் டைரக்ஷன், லெஃப்ட் டு ரைட் தான், அதே தான் யூஸ் பண்ணணும் ரெண்டு யூவி ஃபார்முலாக்குமே. ஸோ இங்கே இருக்குது, இங்கேருந்து யூஎஸ் வாட், இங்கேருந்து 20 சென்டிமீட்ரு, ஃபோக்கல் லென்த் என்னது நெகட்டிவ் -40. கொஷனில் கொடுத்துருந்தா இல்லையா 40 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தா இட் இஸ் -40. ஸோ யூவி ஃபார்மில் அப்ளை பண்ணுறேன், சைனோட அப்ளை பண்ணுறேன். ஃபைனலி ஐம் கெட்டிங் விஎஸ் வாட். ஃபைனலாக இமேஜோட இது ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகி இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது +40 சென்டிமீட்டர். ஸோ பொசிஷன் ஆஃப் இமேஜ் I2 ஃப்ரம் லென்ஸ் 2. ஸோ லென்ஸ் 2லேருந்து பொசிஷன் எங்கே வருது +40. இது வந்து +20, இங்கேருந்து என்னது +40. இதுதான் ஃபைனல் இமேஜ், கேபிட்டல் ஐன்னு போடுறோம் பாருங்கள், இதுதான் ஃபைனல் இமேஜ். ஸோ இங்கேருந்து எவ்வளோ 40 சென்டிமீட்டர், புரியுதா இல்லையா? யா, ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் இமேஜோட பொசிஷன். ஓகே, இப்போ ரே டயக்ராம் மெத்தட் லெட்ஸ் ட்ரை. ஓகே, கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ் வழியாக ரே அனுப்புகிறேன், என்ன ஆகும், இட் வில் பி அன்டிவியேட்டட். பிரின்சிபல் ஆக்சஸ் வழியாக அனுப்புனா ரே வில் பி அன்டிவியேட்டட், கரெக்டாக? இப்போ கவனிங்க, இப்படி போகிற லைட் ரே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து லைட் ரே அனுப்புகிறேன், இட் வில் ஆக்சுவலி பெண்ட் ஆகி கான்கேவ் லென்ஸ் மேலே படும். ஓகே, ஒரிஜினல் பாத் என்னது, வாட் இஸ் த ஒரிஜினல் பாத்? திஸ் இஸ் த ஒரிஜினல் பாத். இந்த லைட் ரே வந்து டைரெக்டாக வந்து பட வேண்டிய இடம் இந்த இடம் தான். இதுதான் நம்மளோட இமேஜ் 1. சரி, இங்கேருந்து லைட் ரே ஸ்டார்ட் ஆகுது, இது கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் பெண்ட் பண்ணுது. அப்படியே இங்கே லென்ஸில் படுறதுக்கு முன்னாடி இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இட் வில் ஃபார்ம் த இமேஜ் 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த லைட் ரே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் டைவர்ஜ். இப்படி போன லைட் ரே இந்த டைவர்ஜிங் லென்ஸ் என்ன பண்ணும், இட் வில் லிஃப்ட் அப். ஸோ இங்கே வந்து மீட் ஆகும், புரியுதா இல்லையா? ஸோ இந்த லைட் ரே இப்படியே வந்து மீட் ஆகுதா, அதே மாதிரி இப்படி போய் இந்த லைட் ரே இங்கேயும் திரும்ப பட்டு லிட்டில் டைவர்ஜ் ஆகி திரும்ப இங்கே வந்து மீட் ஆகுது. இந்த இடத்துல கன்வர்ஜிங் நடக்குது, இந்த இடத்துல டைவர்ஜிங் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஐ இஸ் தேர். ஓகே, ஸோ இந்த லைனும் மீட் ஆகி வில் கெட் த ஃபைனல் இமேஜ். இந்த ப்ராப்ளம் கவனிங்க. convex lens A of focal length 20 cm. So ஒரு convex lens இருக்கான் 20 cm and a concave lens B of focal length 5 cm. So concave lens ஓட focal length 5 cm நோட் பண்ணிக்கோங்க. are kept along the same axis. So same principal axis, along the same principal axis வச்சிருக்கான் with a distance d between them. So ரெண்டு lens, concave lensக்கும் convex lensக்கும் the distance between them is d. If a parallel beam of light falls on A, if parallel beam of light falls on A, leaves B as a parallel beam, then the distance d in centimeter will be. அதாவது ஒரு parallel ray படுதாம்பா, ஒரு parallel ray வந்து convex lens மேலே படுது A மேலே, leaves B. ஸோ A மேலே பட்ட parallel ray B மேலே போகும்போதும் என்னது parallel-ஆக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ A மேலே parallel, B மேலே பட்டதுக்கப்புறமா என்னது it is becoming parallel. அப்போனா எப்படி வந்து what is the distance between d in centimeter கேட்குறான். இப்போ இது மாதிரி ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, கொஞ்சம் நீங்கள் ரே டயக்ராமில் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இது எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு இதை வந்து ரே டயக்ராம் போட்டதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறது தான் கரெக்டான மெத்தட் இது மாதிரி ப்ராப்ளம்க்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பேரலல் ரே அனுப்புகிறேன். ஓகே, நான் பேரலல் ரே அனுப்புனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரே வந்து இது மேலே போய் படும். ஓகே, படுதா? ஸோ அதாவது நான் பேரலாக அனுப்பின ரே வந்து கன்வெர்ஜ் ஆக ட்ரை பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து 1 செகண்ட் இட் இஸ் பிகமிங் பேரலல். இதானே கொடுத்துருக்க ப்ராப்ளமு. ஸோ பேரலல் ரே அனுப்புகிறோம், கான்கேவ் லென்ஸ் மேலே பட்டதுக்கப்புறம் திரும்ப பேரலல் ஆகிடணும். ஸோ இது மாதிரி ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு இந்த டி, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் தான் கண்டுபிடிக்கணும் லென்ஸில். இதை நீங்கள் லாஜிக்காகவே அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் பேரலல் ரேஸ் அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு இந்த லென்ஸு வந்து டேரெக்டாக எங்கே மீட் பண்ண வைக்கும் லைட் ரேஸை, இந்த லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸ் இந்த லைட் ரே எங்கே மீட் பண்ண வைக்கும் ஒரிஜினலாக. இது வந்து ஒரிஜினலாக கன்வெர்ஜ் ஆன லைட் ரே, இது நேராக போய் எங்கே மீட் ஆகும், ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் என்னது 20 சென்டிமீட்டர், கரெக்டாக இல்லையா? ஸோ பேரலாக அனுப்பின லைட் ரே வந்து ஃபஸ்ட்டு கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ் மேலே படுது. கான்கேவ் லென்ஸ் இல்லைனா எங்கே போய் மீட் ஆகிருக்கும், கான்கேவ் லென்ஸ் இல்லைனா இட் ஹவ் மீட்டட் இயர். இந்த லாஜிக் ஓகே. இப்போ அடுத்து இந்த கான்கேவ் லென்ஸ் மேலே பட்டது திரும்ப பேரலல் ஆகணும். இப்போ நல்லா கவனிங்க.
கான்வெக்ஸ் லென்ஸ் மேலே பட்டால் நேராக அதோட ஃபோக்கஸில் தான் போய் விழுந்திருக்கும் பேரலல் ரேஸு. அதனால 20 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டேன். இந்த ரேஸ் அதை பார்த்து தான் போகுது. பட் ஆனால் எப்போ இந்த லைட் ரேஸ் இது வந்து நம்ம ரே டயக்ராமில் படிச்சிருந்தோம். இதை ஞாபகம் பண்ணி பாருங்கள். நான் இப்படி ஒரு ரேஸ் அனுப்புனேன்னா இட் வில் பிகம் வாட்? பேரலல். படிச்சிருக்கோமா இல்லையா? அது எப்போ பேரலல் ஆகும்னா இந்த லைட் ரேஸ் யாரை பார்த்து நான் அனுப்பியிருக்கணும்? பாய், திஸ் இஸ் அவர் பிரின்சிபல் ஆக்சிஸ். லைட் ரேஸ் அனுப்புகிறேன். பட் இது திரும்ப பேரலல் ஆகணும்னா இந்த இடம் என்னவாக இருக்கணும்? இதோட கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? இந்த பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ். ஸோ அதே மாதிரி வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இப்போ இந்த லைட் ரேஸ் போச்சுல, இந்த லைட் ரேஸ் போகும்போது டைரெக்டாக அது எந்த இடத்த பார்த்து போயிருக்கணும்? கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை பார்த்து தான். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தும் இதே இடத்துல தான் இருந்திருக்கணும். கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தும் இதே தான் இருந்தால் தான் என்ன ஆகணும்? இது பேரலல். கரெக்டாக இல்லையா? பாயிண்ட் புரியுதாப்பா? கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் இந்த இடம். அதே மாதிரி இந்த லைட் ரே மீட் ஆகி திரும்ப பேரலல் ஆகணும்னா இந்த பாயிண்ட் மீட் ஆகிற இடம் என்னவா இருந்திருக்கணும்? இந்த கன்வர்ஜிங், இந்த ரெண்டு கன்வர்ஜிங் லைட் ரேஸ் இதுவும் ஃபோக்கல் லென்த்தாக தான் இருந்திருக்கணும். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸும் கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து ஒரே பாயிண்ட்டு. ஓகே, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? இது வந்து 20 சென்டிமீட்டர், இது வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். ஸோ இது 20, இது 5. ஸோ ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் வாட்? டியோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? இது 20, இது 5. டியோட வேல்யூ வில் கெட் அஸ் வாட்? 15 சென்டிமீட்டர். கரெக்டாக இல்லையா? சரி, நான் ஒன்ஸ் அகெயின் குயிக்காக ரீகால் பண்ணுறேன். பேரலல் ரேஸ் அனுப்புனா கன்வர்ஜிங் லென்ஸ் மீட் பண்ண வைக்கும். அந்த மீட் பண்ணுற இடம் தான் என்னது? ஃபோக்கல் லென்த் FA. ஆனால் இந்த அனுப்பின லைட் ரேஸ் திரும்பவும் பேரலல் ஆகணும். அப்படி ஆகணும் அப்படின்னா இந்த அனுப்பின லைட் ரேஸ், கன்வர்ஜிங் லைட் ரேஸ் வந்து நேராக ஃபோக்கல் லென்த்தை, அந்த கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை பார்த்து அனுப்புனா தான் பேரலல் ஆகும். அப்போது ரெண்டு பேரோட, ஏன்னா இந்த ரே ஆல்ரெடி யாரை பார்த்து போகுது? FA பார்த்து போகுது. இப்போ கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தும் அதே இடமா இருந்தால் தான் இட் வில் நீட் டு பிகம் பேரலல். கரெக்டாக? ஸோ இது 20, இது கொஸ்டினில் கொடுத்தது 5, இதோட ஃபோக்கல் லென்த்து. ஸோ ஃபைனலாக ஐ நீட் 15 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, குட். இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். கான்கேவ் மிரர் ஆஃப் ஃபோக்கல் லென்த் F1 இஸ் பிளேஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் D ஃப்ரம் அ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் F2. ஸோ ஒரு கான்கேவ் மிரர் வச்சுருக்கானா ஆஃப் ஃபோக்கல் லென்த் F1 அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் வாட்? D ஃப்ரம் அ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் F2. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு வந்து ஃபோக்கல் லென்த் F2, கான்கேவ் மிரருக்கு வந்து F1 ஃபோக்கல் லென்த். ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள். A beam of light coming from infinity. ஸோ இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு லைட் வந்துட்டுருக்கா. அண்ட் ஃபாலிங் ஆன் த கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் காம்பினேஷன். ஸோ இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் மிரர், இதோட காம்பினேஷன் மேலே பட்டு அண்ட் ரிட்டர்ன்ஸ் பேக் டு த இன்ஃபினிட்டி. ஸோ லைட் வந்து இன்ஃபினிட்டிலேருந்து வருது, இந்த கான்வெக்ஸ் லென்ஸு கான்கேவ் மிரர் காம்பினேஷனில் பட்டு திரும்பவும் என்ன ஆகிடுதான்? இன்ஃபினிட்டிக்கே போகுது. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் த distance D between the two. ஓகே, ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். ஸோ லைட் கம்மிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி அப்படின்னா இட் இஸ் அ பேரலல் ரேஸ். ஓகே, ஸோ பேரலல் ரே ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ப்ராப்ளம்ஸில் வந்து ரே டயக்ராமை போட கற்றுக்கணும். ரே டயக்ராம் போட்டால் தான் யூ வில் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து பேரலல் லைட் ரேஸ் படுது. ஸோ இந்த லைட் ரேஸ் வந்து இட் வில் பெண்ட். ஓகே, டு இட்ஸ் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ இது வந்து இன்ஃபினிட்டியில் வந்து வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் இது? கான்வெக்ஸ் லென்ஸுக்கு F2, கான்கேவ் மிரருக்கு வந்து F1. ஸோ ஃபஸ்ட்டு லைட் ரேஸ் வந்து இங்கே மீட் ஆகுது. மீட் ஆன லைட் ரேஸ் வந்து திரும்பவும் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கோ பேக் அண்ட் இன்சிடென்ட் அட் வேர். இப்போ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம்ப்பா. இதில் எதுவும் சேஞ்சஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். நம்ம ரே டயக்ராமை முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இந்த ப்ராப்ளம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஒரு இன்ஃபினிட்லேருந்து ரேஸ் வருது, அப்படியே தே ஆர் கோயிங் அண்ட் மீட்டிங் அட் ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். பட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்? அப்படியே மீட் ஆனதுக்கப்புறம் கான்கேவ் மிரர் மேலே பட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் நீட் டு ரிட்டர்ன் பேக். பட்ட லைட் ரேஸ் திரும்ப ரிட்டர்ன் பேக் ஆகி ஒன்ஸ் அகெயின் என்ன ஆகணும்? இந்த ஃபோக்கல் லென்த் வழியாக பாஸ் ஆகி, கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வழியாக பாஸ் ஆகி இட் நீட் டு கம் அவுட். புரியுதா இல்லையா? ஸோ இப்படி போகிற லைட் ரேஸ் பேரலல் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸில் கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்துக்கு போயிட்டு திரும்பவும் மிரர் மேலே படுது, கான்கேவ் மிரரில் வழியாக பாஸ் ஆகி திரும்ப இட் நீட் ரிட்டர்ன்ஸ் பேக் அண்ட் கம் பேக் டு த இன்ஃபினிட்டி. இப்போ இப்படி நடக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கணும்? கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கணும்? இதை வந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும்.
ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் படிச்சிங்க இல்லையா, யூ நீட் டு சே வாட் இஸ் திஸ் பாயிண்ட் ஃபார் திஸ் கான்கேவ் மிரர். பட்ட லைட்டே திரும்ப அப்படியே ரிட்டர்ன் ஆகணும். ஓகே, அப்போனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும், நம்மளுக்கு நார்மல் இன்சிடென்ஸ் நடந்திருக்கணும். கரெக்டாக இல்லையா, அந்த இடத்துல நம்மளுக்கு நார்மல் இன்சிடென்ஸ் நடந்திருக்கணும். ஸோ லைட் ரேஸ் பட்டு ரிட்டர்ன் ஆகுது. அப்போ பேசிக்காக இது என்னவாக இருக்கணும், இந்த கான்கேவ் மிரரோட சென்டர், கான்கேவ் மிரரோட சென்டராக இருக்கணும். அப்போ தான் பட்டு நார்மல் இன்சிடென்ஸில் ரேஸ் திரும்ப வரும். கரெக்டாக. அதுக்கப்புறம் இந்த இடம் என்னவாக இருக்கணும், கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கஸாகவும் இருக்கணும். கரெக்டாக இல்லையா, யூ டெல் மீ. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்போது, ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் F2. கரெக்டாக இல்லையா, கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த். அதுக்கப்புறம் இது எவ்வளோ லென்த் இருக்கணும், திஸ் இஸ் அ சென்டர் ரைட். அப்போ இதுதானே R, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த லென்ஸு. நம்மளுக்கு என்ன தெரியும், இது வந்து இதோட ஃபோக்கல் லென்த் இஸ் F1. ரேடியஸ்க்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் வாட் இஸ் அ ஃபார்முலா, லென்ஸை இது மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் ஈக்குவல் டு 2 times F1, ஃபோக்கல் லென்த் வந்து F1. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் மிரர்ஸ், ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸோ இந்த லென்த் வந்து F2, இந்த லென்த் வந்து R. ஸோ தட் வில் கிவ் யூ த D. ஸோ D நம்ம என்ன எழுத முடியும்னா, D is equal to F2 plus R. ஸோ R வந்து என்னது, இங்கே இருக்க R வந்து 2F1. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஃபைனலி திஸ் ஆஸ் ஆன்சர் F2 plus 2F1. ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டு, ஸோ ஆப்ஷன் C தான் நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளம் கவனிங்கப்பா. A luminous object is placed at a distance of 30 cm from the convex lens. ஸோ ஒரு லூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இட்ஸ் எமிட்டிங் லைட். ஸோ luminous object is placed at a distance of 30 cm from the convex lens of focal length 20 cm. On the other side of the lens, at what distance from the lens a convex mirror of radius of curvature 10 cm be placed in order to have an upright image of the object coincides with it. திரும்ப இந்த கொஸ்டினை படிக்கிறேன், ப்ராப்பராக கவனிங்க. See, a luminous object means from where the light is being emitted is placed at a distance of 30 cm from the convex lens. So convex lens வந்து 30 cm நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் என்னவா 20 cm. ஆன் த அதர் சைட் ஆஃப் த லென்ஸ், ஸோ லென்ஸுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு கான்வெக்ஸ் மிரர் இருக்கான், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 10 cm அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ இதோட இமேஜ், ஓகே, ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இதோட ஃபைனல் இமேஜ் வந்து எங்கே இருக்கணுமா, ஃபைனல் இமேஜ் ஷுட் கோயின்சைட்ஸ் வித் த ஆப்ஜெக்ட். ஸோ ஃபைனலாக வரக்கூடிய இமேஜ் வந்து நீட் டு கோயின்சைட்ஸ் வித் த ஆப்ஜெக்ட்ஸ் இட் செல்ஃப். ஓகே, இதுவும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். ஸோ இப்போ என்ன கேட்குறான், வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லென்ஸ் அ கான்வெக்ஸ் மிரர் ஷுட் பி பிளேஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸில் இருந்து கான்வெக்ஸ் மிரர், தட் இஸ் போல் ஆஃப் த கான்வெக்ஸ் மிரருக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டினில். ஸோ இது வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஆப்ஜெக்ட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள், இங்கேருந்து லைட் ரேஸ் போகுதா. இப்போ அதாவது ஃபைனல் இமேஜ் ஷுட் கோயின்சைட்ஸ் வித் ஆப்ஜெக்ட் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து போகிற லைட் ரேஸ் ஃபைனலாக ரிட்டர்ன் ஆகும்போது திரும்ப என்ன ஆகணும், அந்த இடத்துல வரணும். கரெக்டாக இல்லையா, அப்ரைட் இமேஜ் ஆன் த ஆப்ஜெக்ட் ஷுட் கோயின்சைட். ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து போகக்கூடிய லைட் ரேஸு ஃபைனலாக பட்டு என்ன ஆகணும், திரும்ப அதே இடத்துக்கு வந்துச்சுன்னா தே ஆர் கோயின்சைடிங், இமேஜும் ஆப்ஜெக்ட்டும் கோயின்சைட் ஆகுது. ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ கவனிங்க, இங்கேருந்து அனுப்புகிறேன் லைட் ரேஸு. ஓகே, இங்கேருந்து லைட் ரேஸ் அனுப்புகிறேன். ஓகே, இந்த லைட் ரேஸ் வந்து மிரர் மேலே பட்டதுக்கப்புறம் என்ன ஆகணும்னா, இட் ஷுட் ரிட்டர்ன் பேக், ரிட்டர்ன் ஆகி திரும்ப என்ன ஆகணும், இட் ஷுட் மீட் த ஆப்ஜெக்ட் இட் செல்ஃப். புரியுதா இல்லையா? சரி, நான் ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் ரேஸ் போகுது, இட் ட்ரைங் டு கன்வெர்ஜ், லைட் ரே வந்து கன்வெர்ஜ் ஆக ட்ரை பண்ணுது. பட் இந்த இடத்துல மிரர் இருக்கிறனால மிரர் கான்வெக்ஸ் மிரர் மேலே பட்டு இட் இஸ் ரிட்டர்னிங் பேக் அண்ட் கமிங் டு த சேம் பிளேஸ். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இமேஜும் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் வரணும் அப்படின்னா, சரி நம்மளோட அன்னோன் வந்து D, அது இருக்கட்டும். இப்போ இந்த கண்டிஷன் வரணும்னா நேராக இந்த லைட் ரே எங்கே போய் மோதி இருக்கணும், வேர் இட் ஷுட் ஹவ் பீன் இன்சிடென்ட், எங்கே போய் இன்சிடென்ட் ஆகிருக்கணும்பா, இந்த இடம் வந்து இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேஜ் சென்டராக இருந்திருக்கணும். இந்த மிரரோட சென்டரில் பட்டால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த பட்ட லைட் ரேஸ் திரும்ப ரிட்டர்ன் ஆகும். புரியுதா இல்லையா? ஸோ இந்த இடம் வந்து நம்மளுக்கு பேசிக்கலி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த லென்ஸாக இருக்கணும், மிரராக இருக்கணும். அப்போ தான் பட்ட லைட் ரேஸ் அப்படியே ரிட்டர்ன் பேக் ஆகும். இப்போ கரெக்டு தானே, மிரரில் வந்து நார்மல் இன்சிடென்ஸ் நடந்திருக்குப்பா, அப்போ தான் ரிட்டர்ன் பேக் ஆகணும். ஸோ பேசிக்கலி இது வந்து சென்டரை பார்த்து போயிருக்கணும், அப்படியே ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும்பா, எனக்கு D வேணும், this small d I need. ஃபஸ்ட்டு வந்து I am going to find this
வியோட வேல்யூ, அதாவது நான் ஆப்ஜெக்ட் இங்கே அனுப்புகிறேன், இமேஜ் டேரெக்டாக எங்கே போய் விழுந்திருக்கணும், இந்த இடத்துல தான் விழுந்திருக்கணும். திஸ் இஸ் வேர் த ஃபஸ்ட் இமேஜ் ஃபார்ம்ஸ் I1. ஓகே, இந்த ஆப்ஜெக்டோட ஃபஸ்ட் இமேஜ் இங்கே தான் ஃபார்ம் ஆகிருக்கணும். அதிலிருந்து ரிட்டர்ன் பேக் ஆகிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வருது. புரியுதா இல்லையா? எஸ். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்டோட கான்வெக்ஸ் லென்ஸோட இமேஜ் கண்டுபிடிக்கலாம், மிரர் ஃபார்முலா. ஓகே, இது வந்து மிரரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதை விட்டுருங்க. ஸோ 1/v - 1/u = 1/f. ஸோ இங்கே வந்து நல்லா கவனிங்க, இது வந்து ஃபுல் v. திஸ் ஃபுல் v is equal to d plus r. கரெக்டாக இல்லையா? v is equal to d/r கண்டிஷன். இந்த கண்டிஷன் தான் நம்மளுக்கு இருக்குது. சரி, இப்போ இந்த மிரர் ஃபார்முலாவை அப்ளை லென்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். யூவோட வேல்யூ என்னது? யூவோட வேல்யூ இஸ் -30. இந்த டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருந்தான்? -30 சென்டிமீட்டர். எஃபோட ஃபோக்கல் லென்த் என்ன கொடுத்துருந்தான் லென்ஸுக்கு? 20 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த யூவையும் எஃப்ஐயும் இதில் சைனோட சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு v சைனோட கிடைக்கும். வியோட வேல்யூ என்னவா? 60 சென்டிமீட்டர். யூவோட வேல்யூ நம்மளுக்கு 60 சென்டிமீட்டர்னு வருது. ஸோ திஸ் லென்த் இஸ் வாட்? 60 சென்டிமீட்டர். டியோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். சி, ஆல்ரெடி இந்த ஆரோட வேல்யூ தெரியும். ஆரோட வேல்யூ என்னது? 10 சென்டிமீட்டர். கொஷினில் கொடுத்துட்டான். இதோட வேல்யூ 10, இதோட வேல்யூ இப்போ 60. வாட் இஸ் திஸ் லென்த்? விச் இஸ் நத்திங் பட் வாட்? 60 - 10. ஸோ 60 - 10 is 50 சென்டிமீட்டர். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வில் குவிக்லி ரீகால். ஆப்ஜெக்ட் இங்கே வச்சான், கான்வெக்ஸ் லென்ஸு, கான்வெக்ஸ் மிரரு. ஸோ இதோட ஆப்ஜெக்ட் வந்து லைட் ரே இங்கேருந்து போகுது ஆப்ஜெக்ட்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லென்ஸ் மேலே பட்டு, மிரர் மேலே பட்டு, ரிட்டர்ன் ஆகி திரும்ப எங்கே ஃபைனல் இமேஜ் வந்து அதிலே கோயின்சைட் ஆகணும்னு சொல்கிறான். தட் இஸ் த கண்டிஷன். ஸோ அது வரணும் அப்படின்னா இட் நீட் பட்டு இந்த இடத்துல படணும். நார்மல் இன்சிடென்ஸ் வரணும்னா இந்த லைட் ரே நேராக சென்டர் ஆஃப் த கான்வெக்ஸ் மிரரை பார்த்து போயிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு v கண்டுபிடிக்கிறேன். v கண்டுபிடிச்சிட்டு இதுலேருந்து மைனஸ் பண்ணுற ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஐ வில் கெட் த distance between the convex lens and the convex mirror. ஓகே, இப்போ ஓகே, இந்த வீடியோலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then, bye from Nagarajan. All the best.